பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது. போன்லாம் செட் பண்ணியாச்சானா? இப்ப எல்லாம் கிளியரா கேக்குதா? நான் பேசுறது ஹெட்செட்ல தான் கேக்குறேன். இல்ல இல்ல பழைய வாய்ஸ் கேக்குது. பழைய வாய்ஸ் கேக்குது. ஓகே டன், சந்தோஷம். பரணி அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருக்கோம். பரணி ஃபர்ஸ்ட்ல என்ன மியூசிக் வந்துச்சுங்க? என்ன சவுண்ட் வந்துச்சு? இல்ல நான் பேசுறது கேட்டது? இல்ல வீட்டுல பிஜிஎம் மாதிரி ஒண்ணு வந்துச்சு ப்ரோ. அது ஐபோன்ல பேஸ் போட்டாவே மியூசிக் வரும். அந்த வெயிட்டிங் மியூசிக் மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இப்போ வரல இல்ல 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 ஓகே சரி ரைட். அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருக்கோம் பரணி. ஓகே. அர்ஜுனோட அடுத்த ஃபிலிம் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ல பண்றாருல, அதோட ஷூட் ட்ராப் ஆயிடுச்சு. சுபாஷ் ராஜ் அவர் தான் டைரக்டர். அப்புறம் ஆண்ட்ரியா ஜெமியான் நடிக்கிற கா த ஃபாரஸ்ட் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் யுஃபோரியா தமிழ் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் February 6th வருது. ஒரிஜினல் வந்து அது தெலுங்கு. நான் கூட தமிழ் ஃபிலிம் தான் நினச்சேன். பட் அது ஆக்சுவலி தெலுங்கு ஃபிலிம். தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சசிகுமாரோட மை லார்ட் அந்த படம் February 13 தியேட்ரிக்கல் ரிலீஸ்ன்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராஜமுருகன் ஃபிலிம். அப்புறம் ஹைக்கூ அந்த படம் வந்து ஷூட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓடிடி ரைட்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்புறம் சிவகார்த்திகேயனோட நெக்ஸ்ட் ஃபிலிம் அது வந்து ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் சிவகுமார் முருகேசன் டைரக்ட் பண்ணுறதாகவும் தகவல் வந்திருக்கு. தகவல் மீன்ஸ் ஒரு ஆல்ரெடி அஜித் பால்தான் அன்னைக்கு வந்து கேட்டிருந்தாரு. அன்னைக்கு வந்து நான் தெரில அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அந்த நியூஸ் இப்போ வந்து உண்மையாயிருக்கு. ஸோ இமீடியட் நெக்ஸ்ட் ஃபிலிமாக வந்து அது இருக்கும். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. சாரி, அதான் அவரோட அடுத்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் Feb 4th ரிலீஸ் ஆகுது. என்ன ப்ரோ? லீடர் தான் டைட்டில். லீடரா? லெஜெண்ட் லீடர். சூப்பர். வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சா? பெருசா வேற எதுவும் இல்ல. யூத் படம் மார்ச் மாசம் தள்ளி போயிடுச்சுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் ஐயோ சொன்னீங்களா? ஐயோ, தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, பட் ஆனா மார்ச்னு சொன்னே எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா, பிப்ரவரி ரிலீஸ் மாதிரி இருந்துச்சு. February 13th பிளான் இருந்துச்சு. இப்போ அதுல புதுசா வந்து இன் சினிமாஸ் படம் March 2026 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அவ்வளவுதான். பெருசா வந்து அந்த அனோமி அப்படிங்கிற படத்துக்கு தமிழ் ட்ரெய்லர் வந்துருச்சு. அப்புறம் வித் லவ் படத்துக்கு வந்து அந்த ட்ரோன் ப்ரோமோ வந்துருச்சு. அப்புறம் வந்து வேற என்ன கூடுதல் அப்டேட்டு? அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா இல்ல. அந்த ஹைக்கூ அப்படிங்கிற படத்துடைய ஷூட்டிங் இன்னைக்கு தொடங்கப்பட்டது. அந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. அது சொல்லிட்டீங்களா? ஓகே. ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு வந்து இந்த சிவகார்த்திகேயன் படம் எனக்கு அது ஆச்சரியம் தான். எப்படி வந்து மொத படமே ரிலீஸ் ஆகாத டைரக்டர் கூட படம் பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். ஆனா மொத படம் அவரு தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஆனா ஒரு ப்ரொடியூசரா அவருக்கு தெரியும் என்னங்கிறது. அடுத்தது வந்து அதனால இல்ல பாத்துருப்பாரு. ப்ரொடியூசர் தானே, கிடைக்கிற பாத்துருப்பாரு. அதனால ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னமும் இப்ப ஒரு மார்க்கெட்டிங் இருக்க சமயத்துல ஒரு புதுமுக டைரக்டர் மாதிரி அட்மோஸ்ட் புதுமுகம் தான். ஏன்னா மொத படம் ரிலீஸ் ஆகல. ஏன்னா வெங்கட் பிரபு படம் டிலே ஆகிற கேப்ல இந்த படம் பண்றாங்களா அப்படிங்கிறது அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் இன்னொரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த லவர்ஸ் டே அன்னைக்கு யாராவது இந்த யூத் வருவோம், அது தேட்டர் போலாம், எல்லைக்கு வரும் தேட்டர் போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு படம் வருது. அதுக்கு என்ன படம்னா மை லார்ட் ராஜமுருகன். அந்த ஸ்பெஷல் ராஜமுருகன் ஸ்பெஷல்ல லவர்ஸ் டே அன்னைக்கு மறந்து வேற வழி இல்ல, தேட்டருக்கு தான் போய் ஆகணும், புது படம் தான் போய் ஆகணும் அப்படின்னா அந்த தேட்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு லவர்ஸ் டேவா இருக்கும். நினைக்கிறீங்க அந்த படத்துக்கு தான் எல்லாரும் போவாங்க. ஏன்னா அந்த படத்துக்கு தான் கூட்டமே இருக்காது. தெரியுது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா, நீங்க அங்க போய் மைண்ட் செட்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்படி ஒரு 5 நிமிஷம் பார்த்தாலும் சரி, 5 செகண்ட் பார்த்தாலும் சரி, ஸ்கிரீன் 5 செகண்ட் பார்த்தா உங்களுக்குள்ள இருக்குல்ல. அதுல உங்களுக்கு வந்து அவர் ஒரு அரசியல் பேசுவாரு, சிறப்பான அரசியல், நல்ல ஒரு வேலன்ஸ் ஸ்பெஷல் சூப்பரா ஒரு லவர்ஸ் டேக்கு ஒரு நல்ல ஒரு படம் வந்திருக்கு, நல்லா வரப்போகுது அப்படிங்கிறத
சூப்பரான செய்தி. பரணி எமோஜில வந்து வந்துகிட்டாரு. அவர் ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு போல இருக்கு. இல்லைண்ணா நீங்க யோசிச்சு பாருங்க, சீரியஸா சொல்றேன். ஜனநாயகன் மட்டும் பிப்ரவரி ரிலீஸ் போடலன்னா பிப்ரவரி மந்தே வந்துட்டு சொதப்பல் தான். வித்லோ படம் மட்டும்தான் வந்துட்டு ஒரு என்டர்டெய்னிங்கான படமா இருக்கு. இந்த இல்ல பிப்ரவரி பரணி ப்ரோ, எனக்கு புரியல. இப்ப ஜனநாயகன் வந்து ஜான் 9 பிளான்ல இருந்தப்போ பிப்ரவரியில எந்தெந்த மாதிரி பிளான்ல இருந்தாங்க எனக்கு புரியல. இல்ல அஜித் பல் தான். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எதுக்கு இவங்க மார்ச் தள்ளி போறாங்கன்னே தெரியலன்றதுதான் எனக்கு. அதுதான் சொல்றேன். நான் தான் சொல்றேன்ல ப்ரோ, இங்க யாருக்குமே பிளான் நேத்து நாங்க பேசிட்டு இருந்ததான் யாருக்குமே கரெக்டான பிளானிங் இல்ல. வந்தா ஒட்டுக்கா வராங்க, இல்லைன்னா ரொம்ப ட்ரையா விட்டுட்டு போயிடுறாங்க. எந்த ஒரு படமுமே வந்து முழுசா இந்த தியேட்டருக்காரங்களுக்கு சரி, ஆடியன்ஸ்க்கு சரி சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எந்த ஃபிலிமும் எனக்கு தெரிஞ்சு இப்ப வித் லவ் வருது. அது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல, எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. அது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கண்ணு கிண்ண தூரம் வரைக்கும் எதுவும் கிடையாது. இல்ல ஆக்சுவலா வித்லோ வந்துட்டு நல்லா இருக்கும் தான் சொல்றாங்க, இல்லன்னு சொல்ல. பட் இல்ல அதுதான் ப்ரோ, அது வந்து அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே இல்லை. தாய்க்கலை வந்து ரூரலா கொஞ்சம் காமெடியா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். இப்ப நம்ம இந்த படம் வந்துச்சுல, கிளாஸ்மேட்ஸ், ஹவுஸ்மேட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் காமெடியா. அதுவுமே பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20 முன்னாடி போட்டாங்க. இப்ப அந்த அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் எதையுமே காணும் அந்த படத்துல இருந்தோம். அதுதான் ப்ரோ, இவங்க எதுவுமே பிளான் இல்லாம இருக்காங்க. ஆனா பரணி ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல சிவகுமார் முருகேசன், அதுக்கு தெளிவான ஐடியா தான் ப்ரோ. ஏன்னா சிம்பிளா சொல்றேன், ஆல்ரெடி அவருக்கு அந்த படம் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்ப இந்த படம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இது மினிமம் வந்து 2 மாசத்துல முடிக்கிற மாதிரி தான் சொன்னாங்க. 2ல இருந்து 3 மாசத்துல முடிஞ்சிருச்சுன்னா இந்த வருஷத்திலேயே எனக்கு தெரிஞ்சு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா, வெங்கட் பிரபு படத்துக்கு அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப் போனா கூட அந்த டைம் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரைட்டா இந்த படம் போனா கூட அது சயின்ஸ் ஃபிக்ஷன் சிஜின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆயிரும். எந்த படம் முடிச்சுட்டு அடுத்த படம் முடிக்கும் போது இன்னும் டைம் ஆகும். ஸோ இந்த டக்குன்னு முடிச்சுட்டு அண்ட் தென் அந்த பழைய ஒரு சிவகார்த்திகேயன் படம் வந்துச்சுன்னா தான் அந்த ஒரு இதுவுமே நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப கடைசியா வந்ததுல எதுவுமே வந்து அவரோட ஜோன்ல இல்ல படம். ஸோ அவரோட ஜோனுக்கு ஒரு படம் பண்ணாதான் அதுவுமே ஆடியன்ஸ் கிட்ட கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும். கடைசியா எது ப்ரோ ப்ரோ அப்ப அந்த ராம்குமார் ப்ராஜெக்ட் என்னாச்சு? இல்ல ராம்குமார் ப்ராஜெக்ட் இருக்கு இருக்கு அது வரும் பொறுமையா. பட் ஆனா வந்து வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட்டும் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நிறைய இருக்கு அப்படின்றதுனால டைம் எடுக்கும்னு சொன்னாங்க. பட் இம்மீடியட் நெக்ஸ்டா வந்து இந்த ஒரு ஃபிலிம் பண்ணலாம். ஆனா இதுவும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன்ல தான் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இல்ல அதுதான் பண்ணி ப்ரோ, அதுதான் நான் சொல்றேன். போஸ்ட் லாக்டவுனு சிவகார்த்திகேயனுக்கு வந்து கோர் ஆடியன்ஸ் ஃபேன் பேஸ் இது எதை வச்சு வந்துச்சோ அதுக்கான படம் ஒண்ணு கூட அவர் பண்ணல. அது பண்ணணும். அது மிஸ் ஆகுது ரொம்ப நாளா. பெருசா எதுவும் வரல அந்த மாதிரி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஜோன்ல. எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் போயிடுச்சே தவிர ஃபுல் என்டர்டைன்மெண்ட் அது வரல. வரும். அப்போ அந்த சொல்லுங்க ப்ரோ. அப்போ அந்த ராம்குமார் ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ப்ரோ? ராம்குமார் ப்ராஜெக்ட் இருக்கு, ஓகேவா. அது வந்து சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரும் அந்த படம். ஆக்சுவலாக அந்த படம் தான் அடுத்த ஸ்டார்ட்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இவர் திடீர்னு என்ட்ரி கொடுத்துருக்கிறாரு. நல்லா தான் பார்ப்போம். எனக்கு ஆர்கே குட் நைட் டைரக்டரும் லைன்ல இருந்தாரு. இல்லை குட் நைட் டைரக்டர்ல இப்போதைக்கு இந்த புஷ்கர் காயத்ரி கூட வந்து டாக்ஸ்ல தான் இருக்கு, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு வந்துட்டு இவரு, வெங்கட் பிரபு, ராம்குமார், இவங்க 3 பேர் தான். சிபி கூட இருக்குமா ஃபியூச்சர்ல இருக்கலாம். ஏன்னா இப்ப அவரு எஸ்கேக்கு இந்த படம் தான் வந்துட்டு இவரு ரஜினிகாந்த் அவர்களோட பண்றாரு. அதே சேம் ஸ்கிரிப்ட்னு தான் சொன்னாங்க. இல்ல ப்ரோ, இது வேற. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு அதுவுமே வந்து ஃபுல்லா ஃபேமிலி ட்ரிவன் ஃபிலிம், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அப்படிதான் சொன்னாங்க. இதுலயும் வந்துட்டு எப்படி ஃபேமிலி போட்டுருந்தாங்க, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அது டைட்டில்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்களே பாஸ்னு. அதுக்கு வந்து ஆமா பாஸ் தான் டைட்டில். அதுக்கு கூட என்ஓசி வாங்கணும்னு சொல்றாங்க. இப்ப என்ஓசின்றது வந்துட்டு பாஸ் சிபி சக்கரவர்த்தி இது இல்லங்க. பாஸ் சிபி சக்கரவர்த்தி சாரி, சிங்கப்பாதை தான் அவருதா. ஓகே சாரி, 2 டைட்டில் எனக்கு குழப்பிக்குது. சரி இல்ல பாஸ் தான் அந்த படத்துக்கு டைட்டில் வைக்கிற மாதிரி. பாஸ் சிபி சக்கரவர்த்தி, சிங்கப்பாதை வந்து அட்லியோட அசிஸ்டன்ட். இது கரெக்ட். எஸ். பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆனா பர்த்டேக்கு எப்படி வந்துட்டு ஒரு அப்டேட் வந்துடும், அதேதான் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் அப்டேட் பர்த்டே தான். அதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். பாப்போம். ராம்குமார் தான் வந்துரும் ப்ரோ. ராம்குமார் இப்ப வருமா தெரியல, பட் அடுத்து இதுதான் போறாங்க, அதனால பொறுமையா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுவுமே ஒரு இன்னொரு அக்கௌண்ட்ல பார்த்தேன் ப்ரோ, என்ஓசி கிளியர்னு வந்தது. நானும் பார்த்தேன், என்ஓசி கிளியர் வந்துச்சு, இல்லைன்னு சொல்ல.
ஆனா அதுவுமே வந்துட்டு ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட். அது யார் அந்த ராம்குமார் ப்ராஜெக்ட் வந்துட்டு செம இது லைன் ஆக்சுவலா அதுக்குமே சூப்பரா இருக்கும். STR 49 அந்த ப்ராஜெக்ட் தானே போறது? அதே ப்ராஜெக்ட் அது எஸ்டிஆர் பண்ணாலும் சரி எஸ்கே பண்ணாலும் சரி யார் பண்ணாலும் சூப்பரா இருக்கும். டான் மாதிரி வராம இருந்தா சரி. பாப் பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இது ஜனநாயகன் 13 சொல்றாங்க. அது என்னதான் முடிவு, என்னதான் போய்க்கு இருக்கு? இப்போதைக்கு சிங்கிள் ஜட்ஜுக்கு மாத்திருக்கதா சொன்னாங்க. வதந்திகளை நம்ப வேண்டாம். கேவிஎன் கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்கனாலோ இல்ல கேவிஎன் அவங்க எடுக்கிற டிசிஷன்ல தான் இருக்குது. நானும் ஒரு ட்வீட் பார்த்தேன், ஓவர்சீஸ்க்குலாம் வந்து 5th 13th அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா எனக்குமே இப்படியேதான் February 5 முன்னத்தினால சொன்னாங்க. 6 சாரி அதுக்கு அந்த 1 என்னமோ 20 6 வந்து எல்லாம் ரெடியா இருங்க, படம் வந்துடும் இதுல ஓவர்சீஸ்லாம் ரெடியா சொல்லிட்டாங்கன்னு. அவங்க இம்ப்ரெஷனுக்கு என்ன வேணாலும் போடுவாங்க. படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ப்ரோ. நீங்க யாரும் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். வேற எந்த படம் பிளான் பண்றாங்க பிளான் பண்ணிக்கப்பா. இந்த மாசம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் படத்துல வந்து வித்லோ வருது, தாய் கிழவி வருது, வேற என்ன வருது? 14 எல்ஐகே பிளான் பண்ண சீதா பயணம்னு ஒரு படம் வருது. சீதா பயணம், அப்புறம் மயிலாடு, வேற எதுவுமே இல்லைல்ல பிரதீப் ரங்கநாதன். ஏங்க அது பிளான் பண்றதா சொன்னாங்க. ஏங்க 10 நாள் வச்சுட்டு இவங்க என்னங்க புரியலங்க. 12 நாள் தான் இருக்கு Feb 13 கூட. அது வராதா? எனக்கு அது சீரியஸா ஐடியாவே இல்லை. அப்படி சப்போஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா டேட் லாக் பண்ணிருக்கணுமே. அட்லீஸ்ட் இன்னும் 2 நாள்லயாவது ஏதாவது டேட் லாக் பண்ணும். ஒரு 10 days பிஃபோர் டேட் லாக் பண்ணும்ல. எனக்கு தெரிஞ்ச சம்மர் தான் ப்ரோ வரும். டீசர்லாம் இன்னும் வரல, சாங்ஸு அதெல்லாம் இன்னும் வரல. எல்ஐகே 2 சாங் வந்துருச்சுல. வாய்ப்பு இல்லை ப்ரோ, லவர்ஸ் டேக்கு வாய்ப்பு இல்லை எல்ஐகே. இல்ல டீசரும் வந்துருச்சு, 2 சாங்ஸும் வந்துருச்சு. Feb 14 வருமானு எனக்கு சீரியஸா தெரியல. ப்ரொமோஷன்லாம் பண்ணணும்ல ப்ரோ. ப்ரொமோஷன் பண்றது 10 நாள் ஓகே தான். அது பேக் டு பேக் வந்து ரொம்ப இதா இருக்கும். ஹெவி ப்ரொமோஷன்ஸ், ஹெவி ப்ரொமோஷன் இன் தி சென்ஸ் என்ன சொல்ல, டயர்ட், அதாவது கேப்பே இல்லாம ப்ரொமோஷன் பண்ணாதான் அதை பண்ண முடியும். அந்த 10 நாள் கேப்ல ஆடியோ லான்ச்சு அந்த மாதிரி ஏதாவது வைக்கணும். ஆடியோ லான்ச்சே நார்மலா இப்போ 2 weeks பிஃபோர் வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன கதைன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ ஏதாவது ஐடியா இருக்கா எல்ஐகே பத்தி? எல்லாம் அமைதி மோடுக்கு போயிட்டாங்க பாருங்க. அதாவது ரிலீஸ் பண்ணலாம்னு இருந்தாங்க. இப்ப ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுற மோடுக்கு இருக்க மாதிரி தெரியறனால அவங்க எல்லாமே அந்த ஜனநாயகம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அநேகமா அது என்ன ஒரு குழப்பம்னு தெரிய மாட்டேது. அதனால ஜனநாயகம் அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வரட்டும். அதுக்காண்டி ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு நியூஸ் கிளப்பிட்டாங்க. ஜனநாயகம் வந்து தயாராகிட்டாங்க, 10 நிமிஷம் கட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டாங்க. அதனால சென்சார் எல்லாம் கிளியர் ஆகி 20 நிமிஷம் கூடிய அதே தெரியல. அதங்க ஆளுக்கு ஒரு நிமிஷம் சொல்றாங்க. அதனால 20 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு நிமிஷம் சொன்னாலும் 20 நிமிஷம் ஆயிருக்கும். இப்படி எல்லாரும் 20 பேர் 10 பேர் அப்படி கமெண்ட் பண்றதுனால நம்ம வந்து அவங்க அபிஷியலா சொல்ற வரைக்கும் அமைதி காப்போம். ஏன்னா ஓவர்சீஸ்ல ஒண்ணு சொல்லிட்டுதா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு தெரிஞ்ச நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தை சொல்லியிருக்கிறாரு. இல்ல இதனாலதான் அது இப்ப யூத் தள்ளி போகுதா இல்ல வேற ஏதாவது ரீசனா? அதுவும் ஒரு காரணம். யூத் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனா வந்து எல்லாரும் இது மாதிரி ஜனநாயகம் வரும்ன்றனால திடீர்னு 13 போட்டு 20 ஜனநாயகம் வந்துருச்சுன்னா 19 வரும்னு சொல்லி ஒரு புது வதந்தி. அதனால வந்து நம்ம தயாரா இருந்து வந்து ஒன் வீக்ல ஜனநாயகம் வந்து என்ன பண்றதுங்கிற பயத்துல எல்லாருமே மார்ச் மாசம் தள்ளி போயிட்டாங்க. இப்ப ஜனநாயகம் February வந்தே ஆகணுங்கிற மோடுக்கு போயிடுச்சு. வேற படமே இல்லைங்க. Februaryல 4 படம் தான் இருக்கு ஆக்சுவலா. ஆனா வந்து சப்போஸ் ஜனநாயகன் வரலன்னா இது வித்ல ஓடிச்சுன்னா நல்ல ஒரு முரட்டு ரன்னா இருக்கும். இது வேற எதுவுமே இல்லைல்ல பாக்குறதுக்கு. சரி, அது தாய் கிழவி என்னதாச்சு 20 போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோஷனையும் காணா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் எதையும் காணா, அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. அவங்களும் ரிலீஸ் பண்ணலையா? இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் எல்லாம் வருமானலாம் எனக்கு தெரியல. ஆனா படம் 20ஆம் தேதி தான் சொல்லணும். இப்ப வரைக்கும் அந்த படம் 20ஆம் தேதி தான். அது வரும். ஹாட் ஸ்டார் தானே ரைட்? சேட்டலைட்லாம் வாங்கிட்டாங்க ப்ரோ.
சேட்டலைட் இல்ல அது ஹாட் ஸ்டார்னா டிஜிட்டல். சொன்ன தேதிக்கு வந்துரும். ஹாட் ஸ்டார் தானே? ஆமா, ஹாட் ஸ்டார், விஜய் டிவி. அப்ப தாராளமா வந்துரும். ஹாட் ஸ்டார் விஜய் டிவினா கண்டிப்பா 20ஆம் தேதி வந்துரும். பார்க்கலாம். சரி, அவ்வளவுதான். இப்போ வந்து இதுக்கு போவோம். இப்ப சிவகார்த்திகேயன் அந்த தாய்க்கிழவி விளையாட்டு கூட படம் பண்றத எப்படி பாக்குறீங்க? அது அஜித் பல்டன் ஒரு காரணம் சொன்னாரு, கரெக்ட் தான். அஜித் பல்டன் சொன்னா மாவீரன் சொன்னாரான்னு தெரியல. ஏன்னா அஜித் பல்ராஜ். வெங்கட் படம் டிலே ஆகுங்கிறனால அப்ப ஒரு கரெக்டான முடிவு அப்படின்னாரு. மத்தவங்க சொல்லுங்க, அது அதை பத்தி பேசுவோம். எனக்கு எங்க சர்ப்ரைஸ் ஆச்சுன்னா ஆர்கேஎஃப்ஐ உள்ள வந்ததுதான். அது பார்ப்போம். ஆனா அதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஃபுல் ஃபிளெஜ்டு கமர்ஷியல் என்டர்டெய்னர்ன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். அப்படிதான் சொன்னாங்க. நல்லா ஜாலியா இருக்கும் படம் அப்படின்னாங்க. எனக்கு வந்துட்டு இந்த தாய் கிழவி படம் வந்து ஒரு 2-3 பேர் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்துட்டு கண்டிப்பா பார்த்துட்டு கொடுத்துருப்பாருன்னு தான் தோணுது. நீங்க தாய் கிழவி டிஷர்ட் பார்த்துருக்கீங்கல்ல, அதை விட படத்துல வந்துட்டு நல்லாவே இருக்கும். அது மாதிரி இதுவும் நல்லா இருக்கும்னு நம்பலாம். எனக்கு அன்னைக்கு அஜித் பல்டன் சொல்லும் போது அதுதான் சொன்னேன். மேபி எனக்கு அந்த நியூஸ் உண்மையான்னு தெரில, பட் ஆனால் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. நான் அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குது தாய் கிழவி அப்படின்ற மாதிரி. அதனால ஹாப்பி தான் எனக்கு. ஏன்னா அவங்க இவரே தான் ப்ரொடக்ஷன் தாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் மட்டும் ஆர்கேஎஃப்ஐக்கு போயிருக்கு போல. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் காப்பியா இருக்கும் ப்ரோ. பரணி ப்ரோ அந்த படம் பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் படமா ப்ரோ? ம் அது லைன் அப்ல தான் இருக்குது. பட் ஆனா வந்துட்டு இது அது எப்போ ப்ராசஸ் ஆகுன்றது எனக்கு தெரில. எப்போ நடக்கும், ஸ்டார்ட் ஆகுன்றது எனக்கு தெரில. இந்த அனௌன்ஸ்மெண்ட் Feb 17 வந்துருமா? இது வந்துடும் Feb 17. ஓகே ஓகே. மோஸ்ட் ப்ராபபிளி அவர் பர்த்டேக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு இது அப்டேட் வந்துடும். இப்போ ஆஸ் ஆஃப் நோ வேற அடுத்த படம் அப்டேட்டை தவிர வேற எதுவுமே இல்லைன்றதுனால கண்டிப்பா வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்குறேன். ராஸ் ப்ரோ சொல்லுங்க. AK-60 சொல்றாங்க, அது உண்மையா? எதையுமே நம்பாதீங்க. அப்ப எப்பதான் ப்ரோ அப்டேட் AK-64? பிப்ரவரி 8, 9, அதாவது அடுத்த ஞாயிறு ரேஸ் முடியுதுல, அடுத்த ஞாயிறு மற்றும் திங்கள் அப்பதான் உங்களுக்கு அப்டேட் வரும். அதை ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்டேட் வரும். அது வரைக்கும் அமைதியோ அமைதி. ஓகே ப்ரோ. இல்ல நடுவில் ஏதாவது தகவல் ஒருவேளை அபிஷியலா தெரிஞ்சா, நமக்கு ஒரு உறுதியா தெரிஞ்சா வேணா சொல்லலாம் சார். இப்போ வரைக்கும் எதுவுமே தகவல் கிடையாது. ஜஸ்ட் அவன் சொன்னதான் ரேஸ் முடிஞ்ச அப்புறம் சொல்லுவோம் அப்படின்னா. ப்ரொடியூசர் லாக் ஆயிடுச்சு. போன வாரமே 10 நாளைக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி லாக் ஆயிடுச்சு. யாரு ப்ரோ ப்ரொடியூசரு? அது நம்ம அவங்க சொல்லட்டும், நம்ம சொல்லி ஜியோ ஸ்டுடியோஸா ப்ரோ? நீங்க சொல்லுங்க கொஞ்சம். இல்லைங்க அவங்களாம் இல்ல. வரும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். முன்னாடி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி வேணா சொல்லலாம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வேணா சொல்லலாமே தவிர இப்ப நம்ம சொல்ல முடியாதுல்ல. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிவீல் பண்றதுக்கு என்ன ப்ரோ? மூவியோட கதையா ரிவீல் பண்றீங்க? இல்ல அது ஒரு சில டீமுக்கு மட்டும் அது வந்து தெரியுங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அடுத்த நியூஸ் நம்ம கேட்க முடியாது. ஒரு நியூஸ் நம்ம லீக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த நியூஸ் நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா இப்ப அவங்க எப்ப சொல்லலாம் அவங்களே சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் இப்ப ரிவீல் பண்ணலாம் ப்ரோ, ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒருவேளை இப்ப அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு காலையில வருதுன்னா இப்ப இன்னைக்கு நம்ம நைட் பேசும்போது சொல்லலாம் தாராளமா. அவங்க பக்கத்துல இறங்கினா அது ஒரு சில விஷயங்கள் வந்து அதுல வந்து ஒரு இக்கன்னா வச்சு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு காரணமா, அதனால நம்ம ரிவீல் பண்றது கிடையாது. அவ்வளவுதான். ஒரு சில விஷயம் அப்ப அடுத்த அப்டேட் கேட்டா நமக்கு சொல்ல மாட்டாங்க. அதுதான் உண்மை. நம்ம ஏதாவது ஒன்று ரிவீல் பண்றோம் அப்படின்னா
ரைட் ஓகேவன் நம்ம இவன்ட்ட எது சொன்னாலும் ஓட்ட வாயுங்க டக்கு டக்கு உளறிடுவான் இவன்ட்ட பொறுமையா சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு போயிடுவாங்க. இந்த அப்டேட் இல்ல, நிறைய அப்டேட் வந்து நான் இன்னும் சில இதெல்லாம் அப்டேட் தெரிஞ்சாலும் ஏன் சொல்றது இல்லைன்னா அவங்க சொல்லும் போதே பிரதர் இப்போதைக்கு சொல்லாதீங்க அப்படிமா ஆனா சொல்லுவாங்க, வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நம்ம மேல நம்பிக்கை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சொல்லாம இருக்கிறது தான் அமைதியா இருக்கிறது நல்லது. சரி அதையா சொல்லாதீங்க, மியூசிக் டேரக்டர் சொல்லுங்க. அது அனிருத்தா. அது கன்ஃபார்மா? ஆமா, ஃபர்ஸ்ட் அனிருத்து, அதுக்கப்புறம் அனிருத்து இல்லைன்னு வச்சு இப்ப திரும்ப அனிருத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே ப்ரோ. ஷூட்டிங் ஃபெப்ருக்குள்ள கன்ஃபார்ம் ஸ்டார்ட் ஆயிடுமா? இந்த மாசத்தோட 3வது வாரம் ஷூட்டிங். 3வது வாரம்னா இப்ப தேதி எப்படி 20 தேதி ஆயிரும்ல. ராஸ் ப்ரோ நீங்க ஐபோன் வாங்கிக்கல, அது என்ன ரேட்டு மாடல்? இது 169. செவன்டீன் ப்ரோ மேக்ஸ். பிரகாஷ் ப்ரோ அப்ப அடுத்த வாரம் நீங்க இது மட்டும் தான் பாப்பீங்களா? வித்லவ் மட்டும் தான் பாப்பீங்களா? அடுத்த வாரம் என்னென்ன படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது? வித்லவ் ரிலீஸ் ஆகுது, கரிகாடன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, வெண்ணிலவன் ஒரு படம் பிரகாஷ் ரிலீஸ் ப்ரோ ஆகுது. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மயிலிட போவீங்களா? மயிலாடு போவீங்களா? நான் அதுக்கு இந்த நாள் பாத்துருவேன், அதனால போக மாட்டேன். 14ஆம் தேதி போக மாட்டேன். ப்ரோ அந்த டீசரை பத்தி எதுவுமே பேசல, அது அப்படியே ஜோக்கர் படத்தோட டீசர் மாதிரியே ஃபீல் ஆச்சுல உங்களுக்கு? எனக்கு அப்படிதான் உங்களுக்கு இந்த குக்கு அது மட்டும்தான் வந்து எப்படின்னா, ஆமா அதுலயும் மனிதன் பேசினாரு, மற்ற விஷயங்கள்லாம் பேசினாரு. ஆனா குக்குல மட்டும்தான் படமாவே ஓரளவுக்கு கரெக்டா இருந்துச்சு. அதாவது ஓரளவுக்கு செயற்கைத்தனம் இல்லாம, அதுல ஒன்னு ரெண்டு இருக்கும் இல்லைன்னு சொல்லல, பட் ரொம்ப மிகைப்படுத்தி இல்லாம ஓரளவுக்கு இருக்கும்னா அதுல இருக்குமே தவிர, மற்றபடி ஜோக்கர்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம், அதை விட ஜிப்சின்னு ஒரு படம் போனா எக்ஸ்ட்ரீம், டபுள் எக்ஸ்ட்ரீம். அப்புறம் கடைசியா ஒரு படம் நடந்தது ஜப்பான் முடிச்சு வேணாம், அதை பத்தி வேணாம். ரைட் வேணாம் விடுங்க. இப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா அது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சசிகுமார் இருக்காருல்ல, அவரு நந்தன் ஒரு படம் நடிச்சாரு, அப்புறம் ஃப்ரீடம்னு ஒரு படம் நடிச்சாரு. இதுக்கு நடுவில் இன்னொரு படம் ஒரு படம் நடிச்சாரு. என்ன படம்? இதே மாதிரி ஒரு படம், ஒரு இதா. இப்ப அவரே பாத்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டடா, இப்ப இவரு ஒரு சைடு ரிப்பீட்டடா, அதாவது டேரக்டர் ஒரு சைடு ஒரே மாதிரி கிளிச்சியவா அதே மாதிரி போட்டு டார்ச்சர் பண்றாரு அப்படின்னா, ஹீரோ ஒரு சைடு. இப்ப 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்றப்ப சூர்யா சரத்குமார் சக்திவேல் கவுண்டர் சொல்ற டைலாக சொல்ல வேண்டியதா இருக்கு, சின்ராசா பார்த்து சொல்றதா சொல்ல வேண்டியதா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. யாரு நீங்க அந்த படத்துக்கு போறீங்களா? அஜித் குல்தான் போறீங்களா? யாரு போறீங்க அந்த படத்துக்கு? மயிலாட் நாயகா நடுசாட்டுக்கு போடும். அதான் ரீரிலீஸ் 2 படம் சொல்லியிருக்காங்கல்ல, 2ல ஏதோ ஒண்ணுக்கு போவோம். ரீரிலீஸ் என்ன படம் சொல்லிருக்காங்க? மன்மதன் வேற. ஏங்க இல்ல அமர்கலமும் ஓனம் பேசியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட் ஓகே. அமர்கலம் ரிலீஸ் ஆகுதா? அமர்கலம் வந்து நவம்பர் டிசம்பர்லயே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, பிப்ரவரி ரிலீஸ்னு. அப்புறம் போன மாசம் கூட வேலண்டைன்ஸ் டே ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த படங்கள் எதுவுமே வரல, அது படம் வந்துச்சுன்னா பரவாயில்ல, அதையாச்சும் போயிட்டு வருவோம், நல்லா தான் இருக்கும். அப்புறம் இந்த லெஜண்ட் சரவணா போஸ்ட் இருக்குல்ல, அந்த போஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பெரிய நடிகருக்கு ஒரு போஸ்ட் பில்டப் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி போஸ்ட், அவரோட லுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. படம் இந்த படம் நல்லா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா டேரக்டர் இந்த கொடி, எதிர்நீச்சல், கருடன்லாம் எடுத்தார்ல, துரை செந்தில்குமார் அவரு. அதனால இந்த போஸ்டர் நல்லா இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கும்னு நம்புவோமாக. ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா இந்த படத்துக்கு ஹாரி ஜார்ஜ் பிஜிஎம் போடுறாங்க, அந்த படத்துக்கு ஜிப்ரான் பிஜிஎம் போட்டுருக்காங்களா? இதுக்கு இந்த போன படத்துக்கு ஹாரி ஜார்ஜ் இது அந்த இவரோட ஜோன் ஜிப்ரான் அந்த ராட்சசன் மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபிலிம் தானுமா? எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தை ஐஸ்கிரீம் கொடுக்கறத பார்த்ததுக்கு அப்புறம்
அதுலயே மறுபடியும் இவங்களும் கை வச்சிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் யோசிக்க தோன்ற மாதிரி இருந்துச்சு அந்த போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம். சஸ்பென்ஸ் த்ரில்லர்னாங்க, கொஞ்சம் படம் டார்க்கா தான் இருக்குன்னாங்க. ஒருவேளை இவங்களும் அந்த கதையில தான் கை வச்சாங்களான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் அந்த டீசரோ ட்ரெய்லரோ வருது இல்ல, 4ஆம் தேதி பார்ப்போம். அது வந்தா தெரிஞ்சிடும். ஒருவேளை நல்லா இருந்துட்டா, ஒருவேளை எல்லாரும் பயங்கரமா படம் நல்லா இருந்து சூப்பரா பாராட்டுற மாதிரி இருந்துட்டா எனக்குலாம் ஆச்சரியடா. மொதல் படத்துக்கு அவ்வளவு ட்ரோல் பண்ணிட்டு, லுக்ல இருந்து எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு, செகண்ட் படத்துக்கு அப்படி டோட்டலா மாறி பாராட்டுக்களை வாங்குறதுன்றதுல அது ரொம்ப சில ஆட்களுக்கு நடந்திருக்கு. இந்த வருத்தப்பட வாலிபன் டேரக்டருக்கு நடந்திருக்கு. அவர் மொதல் படம் வந்து இந்த தூத்துக்குடி படத்துல நடிச்ச ஹரியை வச்சு எடுத்திருந்தாரு. டான்ஸ் மாஸ்டர் ஹரிகுமாரை வச்சு. அந்த படம் யாருக்குமே தெரியாது. ஆனா மொரட்டு ட்ரோல் கண்டென்ட் மாதிரி ஃபிளாப் ஆச்சு. ரெண்டாவது படம் வருத்தப்பட பயங்கரமா ஹிட் ஆச்சு. அப்புறம் புரூஸ்லின்னு ஒரு படம் எடுத்தார், நம்ம நம்ம தெரு பையன், நம்ம ஃப்ரெண்டு. அவரு அந்த படம் புரூஸ்லி வந்து செம்ம ட்ரோல். ஆனா அடுத்து விலங்குன்னு எடுக்கும்போது சரியான பாராட்டு. அந்த மாதிரி இப்ப லெஜெண்ட் அண்ணாச்சிக்கு வந்து லெஜெண்ட் படம் வந்து சரியா போகலனாலும் நல்லா ட்ரோல் பண்ணிட்டாலும் இந்த படம் நல்லா பேர் காப்பாச்சு. எனக்கு தெரிஞ்சு கருடனுமே அந்த மாதிரி தானே ப்ரோ. சூரிய வந்து நம்ம வேற ஜோன்ல காமிச்சிடலாம். இத்தனை நாளா காமெடியா வந்து ஒரு ஆக்ஷன் ஜோன்ல அந்த சென்டிமெண்டா சூப்பரா வச்சிருந்தாரு. ஏன்னா எனக்கு அதுதான் கருடனுக்கு அப்புறம் தான் மெயினா மத்த எல்லா படமே ஓகே. பட் கருடன் தான் எனக்கு தெரிஞ்ச அவர் சூரிய வந்து வேற ஜோன்ல காமிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு இது ஒரு நல்ல படமா இருந்துச்சுன்னா ஓகே தான். பிரகாஷ் ப்ரோ ப்ரோ கேக்குதா? கேக்கு சொல்லுங்க ப்ரோ இப்ப எஸ்கே சிவகுமார் படத்தை கமிட் பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரி யாராவது படம் ரிலீஸ் ஆகாம கமிட் பண்ணியிருக்காங்களா? உடனே அடுத்த படம் படம் ரிலீஸ் ஆகாம அடுத்த படம் கமிட் பண்றது அது மாதிரி நடந்தது. ஆனா சிவகார்த்திகேயனுக்கு வந்து இந்த செகண்ட் பிலிம் டைரக்டர்ஸ் வந்து நல்ல ராசியானதான். ஏன்னா இப்போ வருத்தப்பட சொன்ன மாதிரி அது நல்ல ஒரு ராசியான ஹிட் ஆச்சு. ஒரு படத்தை தவிர, ஹீரோங்கிற படத்தை தவிர அது ஒரு செகண்ட் பிலிம் பண்ண எல்லாருமே வந்து பயங்கரமா அவருக்கு பூஸ்டா தான் இருந்திருக்கு. ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் வந்து வருத்தப்பட சங்கமா இருக்கட்டும், இன்னொரு டேரக்டர் டாக்டர் ரெண்டாவது படம் தானே மாவீரன். அப்புறம் இவரு அமரன் டைரக்டர். இந்த மாதிரி ரெண்டாவது படம் டைரக்டர் வந்து இவருக்கு வந்து ரெண்டாவது படமா இருந்துச்சு. நல்ல வாய்ப்பு தான் இவருக்கு வருது. நல்ல பயங்கரமா பிளாக் பஸ்டர் ஆகுது. அந்த இட படம் அந்த ஹீரோவை தவிர அது எல்லாமே அவருக்கு நல்ல ஒரு பெரிய படமா தான் அமைஞ்சிருக்கு. இந்த படம் எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். ப்ரோ நான் அது கேட்கல ப்ரோ. ஃபர்ஸ்ட் படம் எடுத்து ரிலீஸ் ஆகாம அடுத்த படம் சான்ஸ் கொடுக்குறாங்களா? அந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னு. பெரிய ஹீரோக்கள் வாய்ப்பு கம்மி தான். ஆனா முந்தின படம் ரிலீஸ் ஆகாம அடுத்த படம் ரிலீஸ் ஆகிறது வந்து நடந்துச்சு இல்ல. அந்த டாக்டர் படம் ஃபர்ஸ்ட்லயே கமிட் பண்ணிட்டாங்க. கோலமா கோயில ரிலீஸ் முன்னாடியே கமிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் டாக்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பீஸ்ட் கமிட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி முன்கூட்டியே கமிட் ஆகிறது இருக்குல்ல. அதே மாதிரி இது பேர் என்ன, லியோ மாஸ்டருக்கு முன்னாடியே வந்து கைதி வர்றதுக்கு முன்னாடியே லோகேஷ் கைதி கமிட் பண்ணாங்கல்ல. அவர் டைரக்டரோட பொட்டன்ஷியல் தெரியாம தியேட்டரிக்கலா அது வந்து அது யாருமே இப்ப பண்றது இல்ல. அது ரொம்ப ரிஸ்கான ஃபேக்டர், யாரும் பண்றது இல்ல. இதுவுமே ஃபர்ஸ்ட் படம் ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒர்க் எல்லாமே பார்த்துருக்கிறங்காட்டி அவர் பண்ணியிருக்காரு. இது வேற ஏதாவது ப்ரொடக்ஷன்னா கொஞ்சம் டவுட் தான். ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகாம பண்றது கண்டிப்பா வேற ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப டவுட் தான். சிவகார்த்திகே சுத தயாரிப்புங்கிறனாலதான் அது பாசிபிள் ஆகுது. ராஸ் ப்ரோ நாளைக்கு அரசன் அப்டேட் எதிர்பார்க்கலாமா? நாங்க வேற ஒரு அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த அப்டேட் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த அப்டேட் வரும், பார்ப்போம். நாளைக்கு காலையில 11 மணிக்கு தான் தெரியும். 26 ஒரு மாதிரி டல்லா போற மாதிரி இருக்கு. ஜனநாயகன்னு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். சூர்யாக்கு இந்த வருஷம் 3 படம் தான் பேரு, ஒரு அப்டேட்டும் இல்ல. ஏகே படம் எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. எஸ்கே அடுத்த படம் டைட்டிலே சொல்லாம இருக்காரு.
இந்த மாதிரி 26 உங்களுக்கு தான் 46க்கு அப்டேட் சொல்லிட்டாங்க. என்ன அப்டேட் அது? ஜூலை ரிலீஸ் 3 லாங்குவேஜுக்கும் டைட்டில் என்னென்னு சொல்லிட்டாங்கல்ல. இது எப்போ நடந்துச்சு? அது அந்த தெலுங்கு பேஜில் ஆல்ரெடி போட்டாங்க. தமிழ்ல வந்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், தெலுங்குல விஸ்வநாதா, மலையாளத்துல விஸ்வநாதன். ஜூலை டேட் ஃபிக்ஸ்டு. ப்ரோ அவர் அஃபிஷியலா கேக்குறாரு. இந்த எல்ஐகேவும் வர மாதிரி தெரியல. அஃபீஷியலா வந்து அவங்க கருப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரோ இது பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. 46 எல்லாமே ரெடி தான். கருப்பு என்ன ப்ரோ மார்ச்சுங்கிறாங்க, அது கன்ஃபார்மா? தெரியல ப்ரோ. நேற்று தான் இவர் யாரு மியூசிக் டேரக்டர் படம் பார்த்துட்டேன்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. பார்க்கட்டும். அதையும் பார்த்தேன், நியூஸ்ல வந்துச்சு. கேட்கறான், கேட்டா ஒருத்தர் திட்டுவாரு. வேற அவரை தாண்டி அந்த படத்தை பத்தி வேற யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. ஆனாலும் கேட்கறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனாலும் கேட்கறா. சுகுமாரனா சொல்லுப்பா. கேக்குதா? கேக்குது கேக்குது. கருப்பு பத்தி கேக்குது. சொன்னாதான் நான் பேசுறது கேக்குதான்னு தெரிஞ்சு நான் கருப்பு அதுவா. ஸோ எலெக்ஷன் டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் டேட் பார்த்துன்னு மூவி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓடிடி விற்கிற ஐடியால இல்லையா சுகுமார் ப்ரோ? அது அது ஓகே, அது விடுங்க. நான் சொல்றது எலெக்ஷன் டேட் வந்தவனே உடனே டேட் ஃபிக்ஸ் ஆயிடும். சரி, அவங்க எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க எலெக்ஷன்? பிரகாஷ் ப்ரோக்கு தெரியும் எலெக்ஷன் டீடைல்ஸ்லாம். அது பிரகாஷ் ப்ரோ தான். எண்ட் இது தெரியாம காலையில இருந்து சூர்யா ஃபேன்ஸ் வேற கருப்பு அப்டேட் மந்த் உட்காந்துருக்கானுங்க. இல்ல எலெக்ஷன் டேட் பார்த்துருந்தா அவங்க அப்டேட்டே பண்ணுவாங்க. அது வந்து நான் நேத்து கூட பேசினேன் ஒருத்தர்கிட்ட. பேசும்போதும் நேத்து எனக்கு சொன்ன இதுவும் அதுதான். அது ஆக்சுவலா அந்த ஒரு ரீசனால தான் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க ஒரு டேட்ல அனௌன்ஸ் பண்ண போய் அது வேற மாதிரி கான்ஃபிளிக்ட் ஆயிடும்ல. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணாம இது பண்றது மாதிரி ஆயிடும். ஸோ அது வந்து அவங்க பார்த்துட்டு அதை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பிரகாஷ் ப்ரோ, இந்த பல்டி கொம்பு டிவி இதெல்லாம் வந்து ஓடிடி விற்காம ரிலீஸ் ஆகாம இருக்கா ப்ரோ? எப்படி ப்ரோ? பல்டி வித்துட்டாங்களா பரணி? அப்ப அனௌன்ஸ் பண்ண வந்து இல்ல, என்னாச்சு அது? பல்டி ஓடிடி வரல. ஆனா ஓடிடி வித்தாங்க, ஆனா வரல படம். அது எனக்கு என்ன காரணம்னு தெரியல. கொம்பு டிவிங்கிறது அதுவும் வந்து இன்னும் ஓடிடி வித்திருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஓடிடி விற்காத படங்கள்லாம் சன் நெக்ஸ்ட் கொஞ்சம் கிராப் பண்ணி வாங்கிடுவாங்க. பட் சன் நெக்ஸ்ட் இந்த தடவை வாங்கல பெருசா. இந்த வாரம் சிம்பிளி சவுத்துல வருது கொம்பு சிவியா? ஆமா. ஓகே. ப்ரோ இது தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டா இல்ல டிஎம்கே ஃப்ரீமிசம் அவார்டான்னு தெரியல ப்ரோ. கொடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு தான் ப்ரோ. டிஎம்கே ஃப்ரீமிசம் அவார்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு, அதான் கேட்டேன் ப்ரோ. சுகுமார் ப்ரோ, சொல்லு பண்ணி. ஜனநாயகன் நீங்க பிப்ல வந்துருன்னு நினைக்கிறீங்களா? தெரியல பரணி, கொஞ்சம் டவுட் தான்.
இல்ல இப்ப யூத் தள்ளி போகுது, என்ன காரணம்? அதனால தான் நான் இல்ல அதனால இல்ல, வேற ரீசன் அது சொல்றேன். ஃபெப் வந்துட்டு பல எப்படி சொல்றது, பெருசா மூவிஸே இல்ல, அதுதான். அது ரீசன் இருக்கு. என்னன்னா இப்போ இதுவே வந்துட்டு கைண்ட் ஆஃப் ட்ரை பீரியட் மாதிரி தானே. ஏன்னா எக்ஸாம்ஸ் இருக்கு எல்லாருக்குமே, பப்ளிக் எக்ஸாம்ஸ் வருது, எல்லாமே இதுவாகுதுல்ல. அதனால இந்த டைம்ல பண்ணா அது கரெக்டான வே இருக்காது. நல்ல டேட்டு ஜனவரி தான். ஸோ ஜனவரி விட்டா அதோட அப்புறம் திரும்பி மார்ச் தான் வந்து ஒரு நல்ல டேட்டா ஃபிக்ஸ் ஆகும் எல்லாருக்குமே. மார்ச் ஏப்ரல் தான். ஆனா இந்த வாட்டி எலெக்ஷன் வர்றதுனால அதுவுமே கொஞ்சம் கீ ஃபேக்டரா இருக்கும். ஸோ எப்பவுமே ஃபெப் எல்லா இயருமே ஃபெப் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா ட்ரை பீரியட் தான். அது வந்து அந்த ட்ரை பீரியட்லயுமே வந்து வந்து ஹிட்டான படம், பெரிய பிளாக் பஸ்டர் படம், டிராகன், அந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் வந்து அது எக்ஸப்ஷனலா, அதாவது எப்படி வரணும்னா எக்ஸப்ஷனல் ரிவ்யூ வரணும். அப்பதான் அது வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ அதே முன்னாடி வந்து டிடிடி முன்னாடி ஃபிக்ஸ் பண்ண டேட் ஜனவரி 30. அது ஃபிக்ஸ் பண்ண டேட்ல அது ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா இப்போ வந்து அந்த இப்போ கிடைச்ச அந்த இது வந்து ஆடியன்ஸ் கிட்ட கிடைச்சிருக்காது. ஆடியன்ஸ் புல் வந்து தியேட்டரிக்கல்ல இருந்திருக்காது. அது பொங்கலுக்கு வந்தனால தான் அதுக்கான இது கிடைச்சு. ஸோ ரிலீஸ் டேட் வந்து ஒரு கீ ஃபேக்டரா ப்ளே ஆயிடுச்சு அந்த படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து அது டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராமிசிங்கான சின்ன ஃபிலிம்ஸ்லாம் விடலாம், நல்ல ரிவ்யூஸ் வரும் சின்ன ஃபிலிம்ஸ்லாம் வரும். இப்போ இப்போ இப்படி பார்த்தோன்னா இப்போ வித்லவே வருது, அது 6ஆம் தேதி வருது. அதுக்குமே பார்த்தவங்க வரையும் அது வரையும் நிறைய பேர் பார்த்தவங்க கண்டிப்பா அது வந்து ஹிட் ஆகும். ஆனா எந்த அளவுக்கு ஹிட் ஆகும்ன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனா ஷியோர் ஷார்ட் அது ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வித்லவு, சீதா பையனும், தாய் கிழவி, 3 தான் நோட்டபுல்லா எனக்கு தெரியுது இந்த மாசம். வேற எதுவுமே இல்லையே. எல்லைக்கே டவுட்டு. யூத்து அவ்வளவுதான், போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அடுத்த மாசத்துக்கு. எனக்கு டவுட் தான், டவுட் ஆயிடுச்சு திரும்பி. அதுதான், வேற எதுவும் இல்லைன்ற 3 படம் தான் இருக்குன்ற. மயிலாடுன்னு ஒரு படம் வருது, பட் ஆனா அது எப்படி கமர்ஷியலா இதுவாகும்னு தெரியல. கிரிட்டிக்ஸா ஓகேவா இருக்கும், அக்ளைம் ஆகலாம், பட் அது தெரியல. ஜென்ரலா எல்லா போன வருஷமாச்சு ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ஆரம்பிச்சாலும் ஜான் அண்டு குடும்பஸ்தன் வந்துச்சு, அப்புறம் விடாமுயற்சி வந்துச்சு. இல்ல அதுக்கப்புறம் டிராகன் வந்ததுல, டிராகன் வந்து டிராகன் நீக்கு, அப்படியே அப்படியே மார்ச்ல மறுபடியும் வீரதீர சூரன் இருந்துச்சு. அப்புறம் ஏப்ரல்ல ஜிபிஓ, மேல ரெட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் ஜூன்ல தக்லீஃப். அப்படியே ஒரு படம் இருந்துச்சு. இந்த வருஷமும் வரும், வராமலாம் இருக்காது, வரும். என்ன கொஞ்சம் வந்துட்டு முன்ன பின்ன அப்படி இப்படி இருக்கு. பட் ஆனா நிறைய படங்கள் இந்த வருஷத்துக்கான லைனப்ஸ் நிறைய தான் இருக்கு. அது அவங்களுக்கு டேட், இந்த எலெக்ஷன்ன்ற ஒரு ஒரு சினாரியோ இருக்குல்ல, அது அது கீ ஃபேக்டரா ப்ளே ஆகுது. அது பார்த்துட்டு தான் நிறைய பேர் லாக் பண்ணுவாங்க. பார்ப்போம் அது எந்த அளவுக்கு இதுவாகுது அப்படின்ட்டு. இந்த வாட்டி ஏன்னா ஆல்மோஸ்ட் இது எப்படி சொல்றது, ஜனவரி ஃபுல்லா எதுவுமே பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. ஒரு மாசம் அப்படியே போயிடுச்சு. அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தோம். நிறைய இடத்துல ஷோ பிரேக் ஆகுதான். நான் இது நிறைய பேர் போடுறது பார்த்தேன், நிறைய இடத்துல நடக்குதான் அது. அந்த மாதிரிலாம் ஆகாம இருக்கணும்னா எதனா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தியேட்டரிக்கல் ஆடியன்ஸ், அதாவது ஆடியன்ஸ் புல் பண்ற ஒரு படமா வந்து வரணும். அது பயங்கரமான ரிவ்யூஸ் இருக்கணும். ஒன்று சின்ன படங்கள்ல, இல்லை பெரிய படங்கள் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க தியேட்டருக்கு. எல்லைக்கு வந்தா கண்டிப்பா ஒரு சம்பவம் பண்ணும். எஸ்ஜே சூர்யா உள்ள இருக்காரு, விக்கியோட ஐடியா கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்டார் பவருக்கு இப்ப பிரதீப்புக்கும். ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் ஒத்துப்பேன், ஸ்டார் பவர் ஒத்துப்பேன். செகண்ட் சொன்ன பாயிண்ட் தான் எனக்கு பயமா இருக்கு. இது எஸ்ஜே சூர்யா இல்ல ஐடியா விக்கி விக்கி விக்கியோட ஐடியாக்கு என்ன ப்ரோ குறைச்சது? போடா போடியே. அப்புறம் ஐடியாவா நல்லாதான் இருக்கும், அவர் தான் பயமா இருக்குன்னு. ஆனா இந்த வாட்டி விஷுவல் அனிருத் இருக்காரு, கண்டிப்பா ஏதாவது ஹிந்தி வச்சிருப்பாங்க, நல்லாதான் இருக்கும்.
பல்தான் சொல்லு கமல். அது அந்த இது உண்மையா? பாகிஸ்தான் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா ஆமா அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஓகே. ப்ரோ மணிகண்டன் அடுத்த படம் என்ன ப்ரோ? ஒரு படம் வந்து ரொம்ப நாளாச்சு. கண்ணும் கண்ணும் குறைத்த டேரக்டர் பண்றாரு அவங்க ப்ரோ. அது மட்டும் இல்ல, நீலம் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் முடிச்சிட்டாரு, போலீஸா நடிக்கிறாரு. அது ஒண்ணு அப்டேட் இல்லாம இருக்கு. அந்த படம் எல்லாம் முடிச்சிட்டாரு மணிகண்டன். வரும் மணிகண்டன் வந்து படம் வந்து சம்மர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட், சம்மர்ல ஒரு மேபி ஜூன்ல எதனா ஒரு படம் ரிலீஸ் ஆயிடும் கண்டிப்பா. தான் பார்த்தோம் அவருமே வந்து கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூல்ல தான் இருக்காரு, கண்டினியூஸா ஷூட் அது இதுன்னு. எதுவுமே அன்டைட்டில்டா இருக்கு, எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. பட் ஆனா ப்ராக்ரஸிங்ல தான் இருக்கு எல்லாமே. போலீஸ் படம் மட்டும்தான் நடிச்சிருக்காளா இல்ல வேற ஏதாவது படம் நடிச்சிட்டு இருக்காரா ப்ரோ? இன்னொரு படம் நடிக்கல, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட், அதுவும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு எலெக்ஷன் டைம்ல என்னன்னு தெரியல, ஒரு 4 மாசம் ரொம்ப ட்ரை பீரியடா இருந்துச்சுல, மஞ்சுமல் பாய்ஸ்ல கூட வந்துட்டீங்க. 24 ஆனா 24 சேம் எலெக்ஷன் ரீசன் தான். ஆனா அதுதான் ஆமா, அது எம்பி எலெக்ஷன். அந்த 4 மாசம் ரொம்ப ட்ரையா இருந்துச்சு. ஆனா ஜூன்ல இருந்து பாத்தீங்கன்னா பேக்டா இருந்துச்சு ரொம்ப. மாசத்துக்கு ஒரு பெரிய படம். மகாராஜால இருந்து அந்த கேப்ல நம்ம தாத்தாவும் அப்பதானே வந்தாரு. நம்ம அரண்மனை வந்து ஒரு 100 கோடி தட்டிட்டு போயிருச்சு. அரண்மனையில ஆரம்பிச்சிச்சு. கோட்டு வேட்டையது, தீபாவளிக்கு ஒரு படம் வந்துச்சு அமரன். தாத்தாவும் ஜூன்ல அப்பதானே வந்தாரு எலெக்ஷன் முடிச்சுட்டு. ஆமா ஆமா அப்பதான் வந்தாரு. அவர் வந்தாரு, ராயன் வந்தாரு. ராயனு அப்படியே இல்ல அதே மாதிரிதான் இருக்கும் இந்த வருஷமும் வந்துட்டு அதே ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும் பாருங்க. நீங்க எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக்கடா இருக்கும் அப்படியே எல்லாமே வந்து டேட் எப்படி இருந்தாலும் இந்த டேட்டை லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணிடணும்ன்ற ஒரு இதுலதான் இருப்பாங்க. தனுஷ் படம் எப்ப ரிலீஸ் டேட் பண்ணாங்க? அடுத்து அந்த இந்த படம் ஏப்ரல் தான் சொல்றாங்க. அதுவும் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுதான் வந்துட்டு வேணா பாருங்களேன், இப்போ பேக்கடா இருக்கும், அந்த வருஷம் ரிப்ளிகேட் ஆகும்னு சொல்றீங்கல்ல, மலையாள சினிமாவிலே அதே தான் நடக்க போகுது பாருங்க. பெரிய படம் எல்லாமே ஏப்ரல்ல தான் வருது. கண்டிப்பா டிஎன் பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் பண்ணும். எல்லாம் கதற போறானுங்க ஒரு பக்கம். நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி. ஏப்ரல்ல 2 பெரிய மலையாள படம் வருது. அது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆனாலும் நல்ல சம்பவம் பண்ணுவீங்க. ஒண்ணுக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அதனால ஓப்பனிங் கண்டிப்பா இருக்கும். இது திருஷ்யம் 3. ஆமா ஆமா. பேட்ரியாட்டுக்குமே வந்துட்டு அந்த மல்டி ஸ்டார்ன்றதுனால அதை ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா வந்து தியேட்டருக்கு வருவாங்க. பேட்ரியாட் மலையாளத்துல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் ப்ரோ, ரொம்ப எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி வாலா 2 அந்த படம் பார்ட் 2 அந்த படமுமே நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது வருமா அது திருஷ்யம் 3யோட? திருஷ்யம் 3 கூட கிளாஷ். எஸ் கன்ஃபார்ம் வருமா? ஏன் கமல் ப்ரோ இல்ல கேக்குற, எப்படி பெரிய படம் அதுக்கு சொல்றேன். இவரு ஜீத்து ஜோசப்புக்கு எப்படிதான் டைம் கிடைக்குது இல்ல. திருஷ்யம் 3 எடுத்துக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு இப்படி ஒரு படம் எடுத்து ரிலீஸே பண்ணிட்டாப்லயே. ஏங்க கதை வந்துட்டு அவரது இல்ல. டைரக்ஷன் கதையா இருந்தாலும் இல்லைங்க, டைரக்ஷனுக்கும் ஒரு டைம் எடுக்கும்லங்க ஒரு படம் எடுத்து முடிக்கிறதுன்றது. இல்ல உங்களுக்கு பவுண்டட் ஸ்கிரிப்டா இருந்துச்சுன்னா நீங்க எல்லாமே வந்து ரியல் லொகேஷன்ல ஷூட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இல்ல ப்ரோ, எனக்கு தெரியும். திருஷ்யமும் நேரு அந்த படம் மட்டும் தான் ரைட்டர் கம் டைரக்டர். மீதி அவர் நடுவில் எடுத்த எல்லாம் இந்த மிராஜ் அப்புறம் நிறைய படத்துக்கு அவர் வெறும் டைரக்டர் தான், ரைட்டர் வேற ஒரு ஆள் தான். ஆமா ஆமா. அவர் வெறும் டைரக்டர். மோர் ஆஃப் தி ஃபிலிம்ஸ் டைரக்ஷனா இருந்தாலும் இப்ப இந்த படம் வந்து இப்பதான் பார்த்தேன். இந்த படமே வந்து அவ்வளவுக்கு பெருசா வந்து லொகேஷனா போய் எடுக்க இல்ல படம் இல்ல. மேக்சிமம் வந்து காம்பாக்டான இடத்துல தான் எடுத்திருக்காங்க. பட் அதையும் எடுத்து முடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. டக்குன்னு எடுத்து முடிச்சுட்டு இப்ப அடுத்த படமும் எடுத்து முடிச்சிருக்காருன்னும் போது பெரிய விஷயம் தான். வலது வருஷத்து கல்யாணம் பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஓகேவா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அவரோட பிலிம்ல வந்து ஃபர்ஸ்ட் டாப்பா பிடிச்ச படம் மெமரிஸ் திருஷ்யம் அந்த மாதிரி பிலிம்ஸ் பார்த்தது. இது ஓகேவா பட்டுச்சு எனக்கு. அவ்வளோக்கா நம்மள போட்டு சஸ்பென்ஸா
இல்ல அது இல்ல அது வந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே தெரிஞ்சு போச்சுல யாரு மேக்ஸிமம் யாரா இருக்கும்ன்றது வந்து கெட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோக்கு இன்டென்ஸா யோசிக்கிற லெவலுக்கு போட்டு பண்ணல. எனக்கு அது பிடிக்கும். எனக்கு வந்து நேரு வந்து இது எங்கேஜா இருந்துச்சு படம் ஃபுல்லா நான் பார்க்கும்போது. இது எனக்கு ஓகேவா பட்டுச்சு. ஓகேவா எனக்கு எனக்கு என்னை பத்தி டீசெண்டா இருந்துச்சு. ஆகாகன்னு சொல்ல மாட்டேன், அதே சமயத்துல நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், டீசெண்டா இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. எனக்கு இல்ல அந்த அது ட்ரைலர் லாஸ்ட் இல்ல அது அது கொஞ்சம் இது ஒர்க் ஆகல, ஃபர்ஸ்ட் அதான் ஹாஃப் வந்து கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு விறுவிறுப்பா எங்கேஜிங்கா இருந்துச்சு. எனக்கு வந்து பிஜுமன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு மூவி. அது வந்து அவங்க வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லரை தாண்டி அந்த பேரண்டிங்கை பத்தி பேசுற மாதிரியான ஸ்டோரியா மாறிடுச்சு அது. அந்த இந்த கேரக்டர் எப்படி புள்ளைய வளர்க்கணும், இந்த கேரக்டர் எப்படி புள்ளைய வளர்க்க தெரியாம இருந்துச்சுன்றதை பத்தி மாறினதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இது கொஞ்சம் ட்ராப் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகேவா பட்டுச்சு. உங்களுக்கு எப்படி ப்ரோ இருந்துச்சு பரணி? நீங்க போட்டிருந்தீங்க, நீங்க 2.75 ஆமா. என்னமோ ரேட்டிங் போட்டிருந்தீங்க. எனக்கு 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 செகண்ட் ஹாஃப் ஓகே. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாக்குறப்ப அது என்னதான் என்கேஜிங்கா இருந்தாலும் இந்த ஒரு கதையை சொல்றதுக்காக இது ஒரு இவ்வளோ இது டைம் எடுத்துக்கிட்ட மாதிரியும் அது கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவா எனக்கு ஃபீல் ஆச்சு. இதைத்தான் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே கன்வே பண்ணிட்டு வரீங்க அப்படின்றப்ப அதே தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆஹ் அதுக்கப்புறம் இந்த கரெக்ட். ஏன்னா கடைசியில வந்துட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த அந்த ஃப்ரேம்லயே அந்த அந்த இவர் கூட பேசுவாங்க, அந்த டாக்டரோட பேசுற ஒரு கான்வர்சேஷன் சீன்லயே ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இதுதான் கண்டென்ட், இதுதான் கிளைமேக்ஸா இருக்கும்ன்றது வந்து ஈஸியா ஜட்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க அதை சொல்றதுக்கு எதுக்கே இவ்வளவு வளைச்சு சுத்தி 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 வந்து சுத்திக்கிட்டே இருக்கீங்களேன்றது ஒரு ஃபீல் வந்துச்சு. அது கரெக்ட். அதுதான் அந்த அந்த ஒரு ரீசன் தான். அதுவும் ஃபைனல் ஆக்ட்ல வந்துட்டு அந்த இது அஹ், என்ன சொல்ல ஒரு விஷயம் நடக்குதுல்ல, ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு ஆமா, கொலை, இன்னொன்னு அந்த கிளைமேக்ஸ். அது ரெண்டுமே பெருசா எனக்கு வந்து அது செட் ஆகல இம்பாக்டா personally. இம்பாக்டா படலன்றீங்களா? ஆமா, அதுதான். மத்தபடி ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சது ஆக்சுவலா. இல்ல ஸ்லோவா ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்லோவா வந்து போச்சு, ஸ்லோ பர்ன் தானே. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ பர்ன் இருந்துச்சு, அந்த இன்ட்ரோல ஒரு பீக்னஸை கொண்டு வந்து கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு இப்படி போகுது. கிளைமேக்ஸ் முடிச்ச விஷயம் வந்து ஸ்டோரி அது வந்து உங்களுக்கு வந்து போட்டு த்ரில்லரா கொடுக்காம ஒரு விஷயம் நாங்க சொல்லணும், அதை சொல்லி முடிச்சிட்டோன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. அதுதான். ஆக்சுவலா ஆனா அவர் இப்போ ரீசெண்டா இன்டர்வியூல என்ன சொன்னாருன்னா, திருஷ்யம் 1ல இருந்து திருஷ்யம் 2க்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கேப் இருந்த மாதிரி திருஷ்யம் 2ல இருந்து திருஷ்யம் 3க்கும் 4 to 5 இயர்ஸ் கேப் இருக்கும். ஆனா இது மோர் வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி, கதையாவே ரொம்ப ஒரு வந்து எமோஷனலா இருக்கும். அஹ் அது வந்து அவங்க பார்ட் சைட்ல முடிஞ்சிருச்சு, பட் வேற எங்கேயாவதுல இருந்து ஓப்பன் ஆகலாம் கதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. அதுவும் ஆனால் ஆக்சுவலாக ஷூட் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுமே தெரியல, ரொம்ப சீக்கிரமா முடிச்ச மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு அந்த படத்தோட ஷூட்டுமே. திடீர்னு ஒரு நாள் ஷூட் ட்ராப் பண்ணிட்டாங்க, என்னடா அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்ப்போம், ஏப்ரல் 2 வெயிட்டிங். டக்கு டக்குன்னு எடுத்துட்டு. இப்போ இந்த இது ஃபிப்ளியும் பெருசா மலையாள படம் எதுவுமே இல்லைங்க. ஃபிப்ளியும் சரி மார்ச்லயும் சரி எனக்கு தெரிஞ்சு பெருசா எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஃபெப்ல ஒரே ஒரு படம் இந்த இந்தி படத்துக்கு மட்டும் எதிர்பார்க்குறேன். அந்த ஓ ரோமியோன்னு ஒரு படம் இருக்கு, அதை மட்டும் எதிர்பார்க்குறேன். மற்றபடி எக்ஸைட்டா எனக்கு பெருசா படல. ஃபெப் 13 அது. வேற ஏதாவது அதர் லாங்குவேஜ்ல பெரிய படம் வருதா இந்த மாசம்? ஓரோமியோ மட்டும்தான். ஓரோமியோ மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. இல்ல தெலுங்குல படமே இல்லைன்னு பிப்ரவரி. தெலுங்கு அவங்க சங்கராந்திக்கே எல்லாமே விட்டுறாங்க. இந்த லவ் படம் 2 எடுத்தானுங்க, அதெல்லாம் பிப்ரவரி 14 விட்டுருக்கலாம். ரவிதேஜா படம் இல்ல சர்வானந்த் படத்தெல்லாம் எதுக்கு சங்கராந்தி கூப்பிட்டானுங்க? அப்ப பிப்ரவரி மொத்தமாவே ட்ரை மந்த் தான் போல. மார்ச்ல இருக்கு துரந்தரு, அப்புறம் டாக்ஸிக்கு. பெட்டி பெட்டில வரல, பெட்டி பாரடைஸ்ல வரல. டக்காய்ட்னு ஒரு படம், வெட்டி பேரடைஸ்லாம் அந்த படம் டக்காய்ட்னு ஒன்று படம். டெக்காய்ட் வரும், டெக்காய்ட் கண்டிப்பா வந்துடும். அந்த படத்து மேல ஹோப்ஸ் இருக்கு. டெக்காய்ட் மார்ச் ஃபுல்லா வந்து இது தானே, பேன் இண்டியா படம் தானே. ஆமா, அதர் லாங்குவேஜ் தான் இப்போதைக்கு. கேக்குதா? கேக்குது ப்ரோ. கமல் பேசி ஸ்டக் ஆயிடுச்சு, தான் கேட்டேன். ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, இந்த மாசம் நீங்க என்னென்ன படம் பார்க்க போறீங்க?
இப்போதைக்கு வித் லவ் மட்டும்தான் டேட்டே சொல்லியிருக்காங்க பரணி ப்ரோ. என்ன பரணி புரியல. இந்த மாசம் நீங்க என்னென்ன படம் பார்க்க போறீங்கன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட் என்னென்ன படம் கன்ஃபார்ம் ஆச்சு அதை சொல்லுங்க பாப்போம். லைனா வித் லவ், அப்புறம் வந்துட்டு மயிலாடு கிழவி, மயிலாடு மயிலாடு, அவ்வளவுதான். வேற என்ன? இதுதான் தமிழ்ல இதா இருக்கு. இவ்வளவுதான் ரிலீஸ் ஆகுதுன்னு எல்லாத்தையும் பார்ப்பேன். வேற என்ன ரிலீஸ் ஆகுதுன்னு ஓ சொல்லுங்க. ரோமியோன்னு சொல்லி ஒரு படம் சொல்றாங்க. வேற எது அதர் லாங்குவேஜ்ல ஓ ரோமியோ சாய் தமிழ்ல கபூர் வர எல்லா படம். படத்தையும் பார்ப்பேன், அவ்வளவுதான். இந்த மாசம் பெருசா ஒண்ணுமே இல்ல போல, எல்லாம் சின்ன படங்கள் தான் போல. சரி, இந்த விஷால் வருவார்னு பார்த்தா விஷால் ரொம்ப காலமா ஆளைய காணோம். அவர் இப்ப ஃபேமிலி மேன் மோட்ல இருக்காரு. ஆமா, உள்ள மொட்டை மாடியில தான் வீடியோ எடுத்து போட்டுருக்கு. அதுல வெளியே வீட்டுக்கு போயிட்டா இருக்கு, ஊருக்கு போயிட்டா இருக்கு. ஏங்க பூக்கி விட்டுட்டீங்க கேப்ல? ஆமா, ஆமாங்க. அது ஒண்ணு ரிலீஸ் ஆகுதுல்ல. ஐயோ, அது ஒண்ணு ரிலீஸ் ஆகுது. அர்ஜுனோட சீதா பயணம் இருக்கு. சீதா பயணம் ஓகே, அது பெருசா இது இல்ல. அது ஆனா தமிழ் பிலிம் இல்லல்ல, அது தமிழ் பிலிம். அது தெலுங்குவோ கன்னடமோ இல்ல இன்னொன்னு பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு பிடிச்ச டைரக்டரோட படம் ஒண்ணு வருது. சொல்லுங்க, என்ன படம் வருது? பங்கி. ஏய் அதான்ப்பா பங்கி. கரெக்ட், தெலுங்குல. ரைட், ஓகே ஓகே ஓகே, மறந்துட்டேன். சூப்பர். பங்கி. அப்ப அதுல கையாடு லோகர் வேற, டைரக்டர் வேற. ஓகே, சூப்பர். ஃபுல்லா சாரில தான் இருப்பாங்க போல இந்த படத்துல. அழகா இருக்காங்க. பாட்டுலாம் நேத்து விட்டானுங்க. சரி, நீங்க அரசியல் பேசலாமா பிரகாஷ் ப்ரோ ரைட்டா கொஞ்ச நேரம்? என்ன பேசணும் சொல்லுங்க, நீங்க பேசுங்க கேட்போம். நீங்க சொல்லு, நான் ஆரம்பிக்கிறேன், அப்படியே பேசலாமா? என்னன்னு சொல்லுங்க கேட்போம். அம்மா அப்படியே சீசனும் வந்துட்டு அரசியல் டைம் தான், கொஞ்சம் லைட்டா வச்சு பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. பேசுங்க, என்ன சொல்லணும்? டாபிக் இதுதான் பேசலாம். டாபிக் தான். ஆயுஸ் நூறுங்க, நூறு ஆயுசு விஷால் ப்ரோ வந்துட்டாரு. வணக்கம் வணக்கம், வாழ்க விஷால் வேண்டாம்னா அரசியலை நிறுத்திட்டு அப்படியே வேற எதுக்கு போவோம். நூறாயிரம் விஷால் ப்ரோ இப்பதான் உங்களை கேட்டாங்க. இல்லங்க, இப்பதாங்க சொன்னேன். இவரு என்னங்க ஆளே காணோம், எங்கேயும் போயிட்டாரா? எங்கேயும் ஆளை ரொம்ப காலம் மாட்டாரா? மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரா? மொட்டை மாடல வீடியோ போட்டுட்டு இருக்காரு. குடும்பஸ்தனாயிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். சரி, ரைட், ஓகே. காலை அண்ணா நல்லா இருக்கண்ணா, நல்லா போயிட்டு இருக்கு. துரந்தர் 2.5 நாளா பாத்துட்டு இருக்கேன். யாராவது ரீவாட்ச் பண்ணீங்களா? 2.5 நாளா பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, ஒரு 2.5 மணி நேரம் தியேட்டர்ல உட்காந்து பார்த்தாலும் 3.5 மணி நேரம் படம் வந்து 2.5 நாள் மாதிரிதான் இருக்கும். ஆனா நீங்க 2.5 நாள் தனியா பாக்குறீங்கன்னா அது கண்டிப்பா இல்லண்ணா. ஆனா என்னன்னா இந்த படத்தெல்லாம் இல்ல பரணி ப்ரோ, ஒரு சாப்டர் ஆரம்பிச்சா வேலை வந்துருது, அப்படியே நிப்பாட்டிட்டு போயிடுறேன். அடுத்த சாப்டர் நைட்டு பார்த்தா தூக்கம் வந்துருது பரணி ப்ரோ. மதுரைக்கு வரேன்னு சொல்லியிருந்தோம்ல, செவிடாக் வந்து நானும் சுகுமார் ப்ரோ 8ஆம் தேதி அங்க இருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, பிப்ரவரி 8 வர ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்க அங்க வரோம். அதாவது 12 மணி 1 மணி 2 மணி போல அங்க வரோம். நைட்டா இந்த மதியமா? கள்ளக்கடத்தல பண்ண போறாரு ராத்திரி வரது. மதுரையில நைட் வந்தாலும் இருக்கலாம்யா, என்னையா அது? மதியம் தான் வரும். சுகுமார் அண்ணா வரோம். கமலு வா, நம்மள இந்த கடைக்கு கூட்டு போயிடுவோம் உங்களை. ஞாயிற்றுக்கிழமை தானே? 2 நாள் முன்னாடி மதுரை வந்து சிரிப்பா சிரிச்சு சீரழிஞ்சாங்க. மதுரைக்கு கூப்பிட்டு தெரிஞ்ச உங்களுக்கு யார கூப்பிடணும்னு தெரியல பாத்தீங்களா? நம்ம கமலோ பத்தி ஹிஸ்டரி தெரிஞ்சிருந்தோம். அது தப்புதான், பட் இருந்தாலும் ஒரு ட்ரை தான். போன் பண்ணி பாப்போம், எடுத்தா கூப்பிடுவாங்க, நம்ம வந்துருவோம். நீங்க இந்த துரந்தர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பாக்குறப்ப அது ஒரு மாதிரி வைபா இருக்கும். அது ஒரு இது. இன்னொன்னு ஓடிடின்னு முடிவாயிட்டா ஒரே சிட்டிங்ல உட்காந்து பாத்துருங்க, ஏன்னா அது பெரிய படங்கிறனால. ஆனா 3.5 மணி நேரம் போறதே தெரியாது, ஒரே இதுல உட்காந்து பார்த்தாலும் தெரியாது. பாருங்க, உட்காந்து பாருங்க. ஒரு 40 நிமிஷம் இருக்கு. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் அது ஒரு மாதிரி இருக்குண்ணா, இந்த வெர்ஷன் ஏதோ கலர் கிரேடிங் பண்ணி தொலைச்சிருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப கலரா இருக்குண்ணா படமே. இப்ப அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்டேட் இல்ல. அது ஆக்சுவலா என்னன்னா, அந்த பிட் ரேட் வந்துட்டு இது பண்ணிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆனா அது ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஏதாவது வந்துச்சு எனக்கு தெரியல. விஷால் ப்ரோ, நான் நேத்து தான் சொல்லிட்டு கேக்குதா பரணி?
கேக்குது. நேத்து அதான் சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து பிட்ரேட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்த வெர்ஷனை விட இதுல கொஞ்சம் பெட்டரா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல, நான் செக் பண்ணல. ஆனா வந்துட்டு ஒரிஜினல் கலர் கிரேடிங் வெர்ஷன் வந்துட்டு அது அந்த மாதிரி இல்ல பரணி. ஆனா அது ரொம்ப ரொம்ப இருக்காது. கலர்ஃபுல்லா இருக்கு. கலர்ஃபுல்லா இல்லைங்க, டல்லா இருக்கு கலரு. இல்ல எனக்கு வந்துட்டு அது அந்த டஸ்ட் ஃபீல் ஆச்சு, அந்த ஊரோட அந்த ஹீட் ஃபீல் ஆச்சு. அந்த ஒரிஜினல் வெர்ஷன் பாகிஸ்தான் வந்துட்டு ரொம்ப டெசர்டடான ஏரியா தானே, அது ஃபீல் ஆச்சு. ஆனா இதுல வந்துட்டு என்னடா இவ்வளவு அழகா இருக்கு, எல்லாமே கிரீனரியா இருக்குன்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி எனக்கு செட் ஆகல. சரி ஓகே பரவாயில்ல, பாருங்க பாத்துட்டு சொல்லுங்க. பரணி ப்ரோ அப்புறம் இன்ஸ்டா எடிட் ஃபுல்லா டெல்லுலு தான். நைஸ். என்னதுங்க டெல்லுலோ? சர்வமாயா. சர்வமாயா. தெரியாத மாதிரியே டெல்லுலுனா பேசுவாருங்க. நமக்கு சுத்திவாசன் ஞாபகம் போகுது. அதான் அவருக்கு தெரியாது. இப்ப நம்ம சொன்னது விஷால் வந்தா என்ன பேசணும்? 2 நாள்ல தெரியாத பிறந்த மாதிரி நாள் வருது. நடிக்காதீங்க ப்ரோ. 2 நாள்ல பிறந்த நாள் வருது, அதை பத்தி கேட்டு விஷால குஷிப்படுத்துங்க. அதை போன வருஷம் விட்டுட்டு இதே நேரம் அப்டேட்னு போட்டாரு. வாங்கண்ண அவரு கொடுத்த 3 அப்டேட்டுக்கும் ஒரு படமும் வரல. இந்த வருஷம் தலைவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. அதுல என்ன காமன்னா, அந்த 3 படத்தை இல்லாம இப்ப அது 3 அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம வேற அனௌன்ஸ்மெண்ட் ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு இப்ப. அது காமெடிலாம் சம்பந்தமே இல்லாம தெரியும் கமல், அது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். சரி விடுங்க, எனக்கு தெரிஞ்ச முருகதாஸ் படம் அனௌன்ஸ்மெண்ட் வரேன்னு நினைக்கிறேன். முருகதாஸ் படம் நீங்க சொன்னீங்கன்னா ப்ரோ அந்த அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்கப்பா வெளியே. தியேட்டர்ல பாக்குறப்பதானே விஷால் ப்ரோ தெரியும் கமல் சார். கரெக்ட் தியேட்டர்ல பாக்குறப்பதான். இன்னொன்னு எல்லாத்தையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி விட்டுறீங்களே, எப்பதான் இதாவது முழுசா வரும் எனக்கு. நாங்களும் ஒரு எதிர்பார்க்கிறோம். நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நான் ஏதாவது பேசுவேன். இந்த டிபிஎல் நாங்க ஒரு எதிர்பார்த்து கேட்க கூடாதா? நீங்க எதிர்பார்க்கவே வேணாங்க. நீங்க உங்க தேரேஷ்க்கு கொண்டாடிட்டு இருக்காங்க ஓடிடி ரிலீஸ்ல, அதை போய் பாருங்க. இல்லங்க கொடுமையா இருக்கு. ஒரு காம்படிட்டரான ஆக்டர்னு காலங்காலமா சொல்லிட்டு இருந்த ஒரு ஆக்டர் நாங்க ஒரு எதிர்பார்க்கிறோம். பந்தாடிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன், பஞ்ச புகை சேனியா சொல்றேன். ஏன்னா இப்படி அடிக்கிறீங்க, நல்லா தியேட்டர்ல வந்து நல்லா இருக்குன்னீங்க, இத்தனை இப்படி அடிக்கிறீங்கன்னு இருக்கு நமக்கு. இருக்கட்டுங்க, படம் வந்துச்சு, 8 ஆயிடுச்சு, அங்கே பெருசா பண்ணிட்டு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. எங்களுக்காச்சும் வந்துச்சுன்றதுக்கு ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு நாங்க அதுதானங்க எதிர்பார்க்கிறோம். ப்ரோ உருவாக்க வேணாம் சுரேந்தர், விட்டுருவோம் அப்படியே. ஏங்க ஒரு எதிர்பார்ப்பு என்னங்க, பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுன்றனால ஒரு கேள்வி கேட்டா அதுக்கெல்லாம் இல்ல சுரேந்தர் ப்ரோ, நீங்க வந்துட்டு மத்த வர மாட்டீங்க. சிவகார்த்திகேயன் சிம்புனா வந்துடுறீங்க, நீங்க தவிர்த்துறது நல்லது. இது என்னங்க கொடுமையா இருக்கு. நேத்து கூட தாங்க கூப்பிட்டு வச்சு ஃப்ரெண்டு ஒருத்தர் சிம்பு ஃபேன் கேட்டுக்கிட்டு இருந்தேன், எப்பங்க வருது அப்படின்னு கேட்டா அவரு தெரியலப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். அப்பயும் இப்படித்தான் கேட்டீங்களா சுரேந்திர ப்ரோ? என்ன அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்றீங்க அப்படின்னு? இல்ல நான் கேட்டது வந்து மாவட்ட தலைவர், புதுக்கோட்டை மாவட்ட தலைவரை பிடிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னங்க எப்பதாங்க படத்தை தெரியலப்பா, வந்தா சொல்றேன்ப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. நமக்கு அண்ணன் ரொம்ப க்ளோஸ் அவர். அப்படியா? சுகுமார் அண்ணன் என்னண்ணே, என்ன ஏதாவது தெரியுமா சொல்லுங்க. யாருக்கு? அதான் நம்பால்துதான் அண்ணா, ஏதாவது சொல்லுங்க. வரும் எதெல்லாம் வரும், எதெல்லாம் விடுவாங்க. மறுபடியும் ஒரு கவலைப்படாதீங்க, அரசன் படத்துல இருந்து டீசர் இதுவரைக்கும் ஷூட் பண்ணாங்கல்ல, அதை வச்சு ஒரு டீசர் கட் பண்ணி அதெல்லாம் இருக்காது போல்தான். ஏதாவது ஒரு சுமாரான போஸ்டர் வெற்றிமாறன் பாருங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் நிறைய இருக்கு, பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் வரும், நம்மளுக்கு படங்கள் வரும். அது போல அஸ்வத் படத்தோட விஷேஷ் வர வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி நிறைய வரும். அந்த மாதிரி ஆன் போர்டா என்ன பண்றது, எங்க போர்டு பண்ணி எங்க நிற்பாங்க. ப்ரோ சுகுமார் ப்ரோ, ஒரு சின்ன டவுட். இப்ப இந்த D55க்கு வந்து சாய்பொழிவுனாங்க, இப்ப திடீர்னு ஸ்டீல் இல்லைன்னாங்க. அதே மாதிரி இந்த மம்முட்டி இருக்காப்லன்றாப்ல, அது கன்ஃபார்மா இல்ல சும்மா சொல்லிட்டு இருக்காங்களா, ரூமரா? அது திடீர்னு மோகன்லால் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அந்த மாதிரி கமல் சீரியஸ் எனக்கு அப்படிதான்டா இருக்கு. ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு பார்த்தா வேற ஒண்ணு இறங்குது. அதனால கேட்கல ப்ரோ. அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நீங்களே பாருங்க, நம்ம அதுல தலையில்ல. இல்ல ஒரு இதுக்கு அது குழு இருக்கா இல்லையா ஏதாச்சும் ஒண்ணு தெரியல. இருக்கீங்களா? சொல்லுங்க. இப்ப டைம்லைன்ல ஒண்ணு போயிட்டு இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் துரந்தா விஸ்வரூபம் ஒண்ணா ரெண்டுத்துல எது சொல்லுவீங்க? துரந்தர் தான். சூப்பர். ஓகே.
இல்ல விஸ்வரூபம் வந்து நல்ல சூப்பரான படம், அது இல்லைங்கல. அந்த அந்த டைமுக்கு அது சூப்பரான படம். ரெண்டு படத்தை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றதே எல்லாம் நான் அடிச்சுக்கிட்டு டைம்லைன்ல இருக்காங்க. பார்த்தேன். ஆமாண்ணே. அதுவே தப்பு. அது சும்மா போட்டுட்டு வியூஸ்க்காக நம்ம ரீச்சுக்காக அப்படிங்கறத பண்றாங்க. விஸ்வரூபங்கிறது ஒரிஜினலாவே அது வந்து சூப்பரா, அது ஒரு ஸ்பை, ஓகேங்களா? ஒரிஜினல் ஸ்பை த்ரில்லர் மாதிரி சூப்பரா, அது ஒரு வேற கேட்டகரியில பண்ணிருப்பாங்க. ஆனா நடுவுல அது கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். அதுவும் ஒரு ஒரு 10 நிமிஷம் 20 கிளைமேக்ஸ் நிமிஷம் ஸ்லோவா கொஞ்சம் தான் ஒரு போகும். மாதிரி ஆயிடும்ண்ணே. ஆனா ஆனா இல்ல அதான் அது, இது வந்து முழுக்க முழுக்க ராவா, இது வேற மாதிரியான படம். இது வந்து ஒரு கமர்ஷியல் படம். சொல்ல போனா துரந்தர் வந்து ஒரு கமர்ஷியல் படம். ஆனா விஸ்வரூபம் குவாலிட்டியான படம். ஆனா நீ வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது மேட்ச் பண்ணது. ஏன்னா விஸ்வரூபத்துல வந்து அந்த அவர் வந்து காமிச்சிட்டு லொகேஷன் என்னன்னா அந்த மனிதர்கள் கரெக்ட். எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருக்கும். பிரகாஷ் அது bro, அப்படி வைக்கிற ஒரிஜினல் இடத்துல என்ன போய் சிம்பிள்னா ஒரு கதை வந்துட்டா இன்னொரு கதை வரவே கூடாது. அது வந்து இதோட இது, அது இதோட இது. நம்ம விஸ்வரூபத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து ஸ்பெக்டில்லர் வந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு அப்படிலாம் பார்க்கவே முடியாதுல்ல. அட்லீஸ்ட் சொல்ற மாதிரி தான் எத்தனை இருக்கு அவ்வளவுதான். அதுதான் மாத்தி மாத்தி எடுக்கணும். இது வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணி இது குமார் வந்து ப்ரோ, இல்ல இல்ல விஸ்வரூபம் விஸ்வரூபம் துரந்தர் உள்ள வந்தது காட்டின மாதிரி காரணம் வந்து இது இல்ல வரைக்கும் இந்தியன் ஒரு சினிமால நிமிஷம் வந்ததே இருங்க. இல்லை. நான் இல்ல இல்ல துரந்தர் வந்து அப்ப விஸ்வரூபம் வர்றதுக்கு காரணம் வந்து அங்க இருக்கிற வந்து இந்த மாதிரி எல்லாம் படம் எல்லாம் உங்களை எடுக்க முடியுமா, உங்களுக்கு எல்லாம் கனவு தானே போகும்போது, ஆமா. நீங்க இப்பதானே இருக்கிறீங்க, எங்க லெஜெண்ட் 12-15 வருஷம் முன்னாடி அந்த படத்தை எடுத்துட்டாரா, போய் ஓரமா உட்கார்றான்னு இங்க இருக்கிறவனு கோவப்படுறாங்க. அவ்வளவுதான், அதனால வர்றதுதான். இல்ல வேற இவங்க ஒண்ணும் இல்ல. துரந்தர் செட்டு போட்டாங்களா இல்ல ரியல் லொகேஷன் எனக்கு தெரியல. இது செட்டுங்க, சென்னையில செட்டு எடுத்ததுங்க. செட்டு விஸ்வரூபம் சென்னையில உட்காந்து செட்டு மொத்தமா செட்டை போட்டு தெறிக்க விட்டாரு கமல். இது இது வந்து இந்தோனேஷியால, இது துரந்தர் இந்தோனேஷியால ஓஹோ. செட்டு, ஃபுல் செட்டு. ஆனா மியூசிக்காகவே பார்க்கலாம் விஸ்வரூபம் துரந்தர். வந்து சினி ஃபைல்ஸுக்கு பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப ஆமா, ராவா நெட்ஃபிளிக்ஸ் பண்ண இருக்கும். ஒரே ஒரு நல்லது, நான் இது வந்து தமிழ்ல இப்போ டப் நான் பண்றேன்னு சொல்லி கெடுக்காம அப்படியே இப்போ பல்தானுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எனக்கு அயன் பிடிக்கணும், அவர் சிங்கம் பிடிக்கணுவாரு. துரந்தர் சிங்கம் மாதிரி எல்லாமே உள்ள இருக்கும். விஸ்வரூபம் அயன் மாதிரி. ஓஹோ. அயன் எல்லாருமே பார்ப்போம்ங்க. ஆனா மெஜாரிட்டி இவங்கெல்லாம் சிங்கம் ஆடியன்ஸ். கமல், அஜித், பல்தான்லாம். ஓகே ஓகே. நான் வந்து எனக்கு கமலு வந்து விஸ்வரூபம் விஸ்வரூபம் வந்து குவாலிட்டியான மேக்கிங் இருக்கும். ஒரிஜினல், அதாவது எல்லா நபர்களுமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஆளுங்க மாதிரியே இருப்பாங்க. உண்மையாலுமே அங்கதான் போய் ஷூட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கமர்ஷியல் படம், பக்கா கமர்ஷியல் படம். ஆனா எந்த இடத்துலயும் போர் அடிக்காத ஒரு கமர்ஷியல் படம் துரந்தர். துரந்தர்ல வந்து அதான் சொல்றேன், படத்தோட மேக்கிங், பிஜிஎம், அடுத்து நடிகர்கள்ல இந்த அக்ஷய் கண்ணா, இந்த 3 பேர், ரன்வீர் சிங்கும் சேர்த்தா 4 பேரும். அத அவன் ஒருத்தர் பாகிஸ்தான்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் என்ன, சஞ்சய் தத். படம் பார்த்து சஞ்சய் தத். ரொம்ப நாளாச்சு. சஞ்சய் தத் பாகிஸ்தான் சஞ்சய் இல்லைங்க, தத் ஏங்க. சொல்லலாம். அவர் போலீஸ், அந்த காமெடியனான, அதாவது அரசியல்வாதியா அவரை சொல்றீங்களா? அரசியல்வாதிங்க. அவரு நடிப்பு பிரம்மானந்தத்தை போட்டு புலனாயத்தை மறந்துட்டேன். ஜமீல் சாப். சரியான நடிப்பு அவருக்கு. அவரு இந்த 4 பேர் இது மாதிரி சொல்லுங்க. இந்த மேக்கிங், பிஜிஎம், இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கு. படத்தை வந்து டோட்டலா ஒரு கமர்ஷியலா டோட்டலா வேற மாதிரி காமிக்க. அதுக்குமே பிளஸ் வந்து இந்த மார்க்கோ கில் எல்லாம் வந்து இந்த ராவை வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கி விட்டுருச்சு. அதனால ஃபைட் சீக்வன்ஸ், ரா சீன்ஸ், அதுக்கு லாஸ்ட்ல கார்ல ஜம்ப் பண்ணி கூட எங்கேயோ ஒருத்தன் போர்ட்ல போய் அடிச்சு விடுவானே, அந்த மாதிரி அதெல்லாம் பிச்சு போடுறது மாதிரி வேற. அதெல்லாம் அதுக்காக வித்தியாசப்படுதே தவிர அது வேற இது வேற, முழுக்க முழுக்க. ஆனா விஸ்வரூபம் 2 மறக்க வேண்டிய ஒரு இன்னொரு படம். படம் இதே மாதிரி, இன்னொரு படம் ரொம்ப வருஷம் ஸ்பையா இருந்த ஒரு படம் இருக்கு, அது சொல்லுங்க பாப்பாங்க. தமிழ்ல ரீசெண்டா மீகாமண்ணா. நான் சொல்றேன், வெளிநாட்டுல போய் காப்பான். அதெல்லாம் தவிர்த்துருங்க, எதுக்கு அதெல்லாம் வேற ஒரு நிமிஷம் ஒரு போர்ஷனா வரும், தவிர்த்து ஒரு போர்ஷனா வரும். ஆனா மாவீரன் அது ஒரிஜினல் கதை. மாவீரன் அந்த காப்பான்ல வரதும். ஆமா ஆமா, கேவி ஆனந்தா போய் சொல்லி. இந்த எல்லாத்துக்கும் இந்த காப்பி ரைட் அடிக்கிறது யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. காப்பி ரைட் யாரு இஷ்டத்துக்கு காப்பி ரைட் அடிச்சிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. எதையாவது தப்பா பேசினா காப்பி ரைட் அடிச்சா பரவாயில்ல, அவங்க பேசுனதே எடுத்து போட்டாலும் காப்பி ரைட் அடிக்கிறாங்க. புது பழக்கம் போல இருக்கு இது. அது போக இன்னைக்கு வந்து இந்த ராம் சரண் தேஜா ஃபேன்ஸ் வந்து அவங்க பொண்ணோட வீடு போயிட்டு இருந்தாருல, கொடுமனை. அப்போ வந்து ஒரு முரட்டு கூட்டம், குழந்தையோட இருக்க கூட பார்க்காம அவ்வளவு டார்ச்சர். அந்த வீடியோ ஷேர் பண்ணாலும் ராம் சரண் தேஜா ஃபேன்ஸே ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. ராம் சரண் சைட்ல இருந்தும் தேஜான்றீங்க என்ன, ஏன் அப்படி பேசுறீங்க? தேஜான்லாம் ஏன் உள்ள? ஏன் அவர் பேர் ராம் சரண் தேஜா? அதாங்க இது வேற. யோ அப்படியா?
ஆமா, அப்படியா? ராம் சரண், தேஜா, ஒருவேளை இல்ல இப்ப கொன்னேலா. உள்ளவங்களுக்கு மட்டும் ராம் சரண் மட்டும் பதிவாயிருக்கும். அவர் பேர் ராம் சரண் தேஜா, அவருக்கு கேஷ் நேம் அந்த கொடிநெல்லாம் என்னமோ வரும், அது நமக்கு கொண்டினேலா ஏதோ தேவையில்ல. ஏதோ வரும், அது கரெக்டா தெரியல. அதுதான் வரும். ஆனா அவர் பேர் ராம் சரண் தேஜா தான் அப்பல இருந்து. அப்படியா? ஓகே ஓகே. இல்ல அந்த சாய் அவங்க தரம் சைடுல இருந்து தேஜ் பியர். அந்த மாதிரிலாம் இருப்பாங்க நிறைய பேர் அப்படி. அதான். ஆமாமா, அது அவங்க போய் அவங்க அது அந்த டீம்ல அவங்க வருண் தேஜ், ராம் சரண் தேஜா, சாய் தரம் தேஜா, இப்படி எல்லாம் நிறைய வரும். கசின்ஸ் தானே ஆஹ் bro? ஆ. ஆமா எல்லாம் ஆமா, cousins எல்லாமே தான். அவங்க ஒரே ஃபேமிலி தான். என்னவோ அதுக்கும் காப்பீட் அடிக்கிறாங்க இப்ப. ப்ரோ ஆனா அவனுங்க பண்ணானுங்களே ப்ரோ, அந்த சின்ன குழந்தை ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருச்சு. அந்த அந்த வீடியோல ட்ராமா தான் அந்த பாத்தீங்களா? குழந்தைக்கெல்லாம் ட்ராமா பாவம் ப்ரோ. புரிஞ்சுக்க மாட்டாங்க. பா ராம் சரணுக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த குழந்தைக்கு எப்படி, ஏன்டா என் குழந்தைய உள்ள பார்க்க விட மாட்டீங்களா, அப்படிதான் இருந்திருக்கும் பாவம். ஆனா ப்ரோ ராம் சரண் ஒய்ஃப் யாருன்னு தெரியும்ல? யாரு? ஒரு அரசியல்வாதியோட பொண்ணு தானே அவங்க. அவங்கதான் அப்போலோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் சேர்மன். ஓஹோ. சேர்மேன் இல்ல கமல், சேர் உமன். சேர்மேன் தான் சொல்லுவாங்க, அது சேர் உமனா? சேர்பர்சன். சரி. எல்லாம் துரந்தர் பாத்துட்டீங்க. சரி தமிழ்ல எடுத்தா அப்படியே என்ன கேஸ்டிங் ஏதாவது சொல்லுங்க. அதை பத்திலாம் பேசுனீங்களா யாராவது? எல்லாம் போட்டு எனக்கு பரணி என்னமோ ப்ரோ அக்ஷய் நான் ஷேர் கண்ணாக்கு பண்ணியிருந்தேன். பரணி ப்ரோ பாத்தீங்களா இல்லையா? என்னது ப்ரோ? உங்களுக்கு நான் ஆட பாவி பரணி. ரன்வீர் சிங் கண்டிப்பா எஸ்கே தான். ஆமா, நண்பர் உங்களுக்கு அனுப்ப சொல்லிதான் எனக்கு ரெடி பண்ணியே கொடுத்தாரு. என்னது இல்ல, இது வித் லவ் தான் அனுப்பிச்சு விட்டீங்க. ரன்வீர் சிங்கா எஸ்கே. ஆனா எனக்கு என்னமோ அக்ஷய் கண்ணாக்கு விக்ரம் தான் கரெக்டா இருக்கும்னு தோணுது. எனக்கு விக்ரம் தான் தோணுச்சு. தான் அனுப்பிச்சீங்க எனக்கு லாஸ்டா. பராசக்தி ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் அனுப்பிச்சிட்டீங்க, வேற எதுவுமே வரல. சரி அதை போட்டு விடுங்க கமெண்ட்ஸ்ல. நான் ரன்வீர் சிங்க்கு சூர்யா காஸ்டிங் கரெக்டா இருக்கும் என் ஒப்பீனியன். தனுஷ்னு சொல்லுவீங்க நினைச்சா சுரேந்தர். எனக்கு தெரியும் ப்ரோ. தனுஷ் வந்து இந்த கெட்டப், இந்த டிபி வச்சிருக்காரு அந்த கெட்டப், அதான் கேப்டன் மில்லர். மில்லர் கெட்டப். என் ஒப்பீனியன் சூர்யா பர்ஃபெக்டா இருக்கும்னு தோணுச்சு. அந்த பிசிக் இந்த இதுக்கெல்லாம் பார்க்கும்போது பர்ஃபெக்டா பட்டுச்சு. விஷால் ப்ரோ சிம்பு தான் சொல்லுவாப்ல, அது தெரியும். இடைங்க விக்ரம்கிட்ட சொல்லியிருந்தா எல்லா கெட்டப்பும் அவரே போட்டு அவரே பண்ணிருப்பாரு. மாதவன்றம் அவரே பண்ணிருப்பாப்ல. இந்த இதுல வரும்ல, அதனால அந்த பொலிட்டீஷியனை யாரும் நடிக்கலன்னு சொல்லுங்க விஷால் ப்ரோ. அதுதான் கொஞ்சம் உதாரண எனக்கு தெரியலங்க, சும்மா தோணுச்சுங்க. வடிவேல் பண்ணா எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. விஷால் ப்ரோ கரெக்ட். ஐஃபை போட்டு நானும் அதான் இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சேன். பரணி ப்ரோ இப்ப டிஎம் பாருங்க. பேக் பண்ண போறாரு உங்களை பார்த்து. நீ ஏன் பண்ணாதீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? எப்படி இருக்காரு அந்த நண்பர் உங்களுக்கு அனுப்ப சொன்னாரு, அனுப்பிட்டேன். நண்பர் அனுப்ப சொன்னாரு, அனுப்பிட்டேன், அவ்வளவுதான். நல்லா இல்ல. சரி பண்ணி ப்ரோ, இப்ப பண்றாருல அந்த படம் எப்படி, கமர்ஷியல் படமா? எந்த படம்? இந்த தாய் கல்வி டைரக்டரோட கன்ஃபார்மா பரணி? கன்ஃபார்மா பரணி? கன்ஃபார்ம் தானா? எஸ் எஸ். குறுகிய கால தயாரிப்புன்னு கேள்விப்பட்டேன். ஆர்கேஎஃப்ஐ. ஆமா. வாவ் சூப்பருங்க. ஓ ஆனா பரணி ப்ரோ என்னதான் சொல்லுங்க, எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கு பரணி ப்ரோ. ஆர்கேஎஃப்ஐயோட 2வது படம் என்னதான் சொல்லுங்க. ஆர்கேஎஃப்ஐயோட நாங்களாம் படம் பண்ணுவோம்னு ஏங்கிட்டு இருக்கோம். ஆனா பாத்தீங்களா உங்களுக்கு கிடைச்சது. ஆனா ஆர்கேஎஃப்ஐல வேற ஒரு ஆக்டர் 2வது படம் பண்ணது யாராவது இருக்காங்களா? கமலை தவிர யாரும் இல்ல. மாதவன் பண்ணிருக்காரோ? அது ஒரு படம் தான், நலத்தமையந்தி மட்டும். அது அவரு வேற எந்த படமும் பண்ண கிடையாது. ஆர்கேஎஃப்ல பண்ணதுல அவரு மாதவன் 2-3 பேர் பண்ணிருக்காங்க. சத்யராஜ் ஏதோ பண்ணிருக்காருல்ல, வால்டர் சத்யராஜ் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஹீரோவா இது வரைக்கும் வேற யாரும் பண்ணதில்ல. சைடு ஆக்டர் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஆனா சைடு ஆக்டர் அவர் கம்பெனி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, அது நிறைய பேர் பண்ணிருக்காங்க. நீங்க
எப்படி சொல்றது, ஹீரோவா அவர் இது வரைக்கும் தனியா பண்ணது ஆனா 2-3 பேர் தனியா பண்ணிருக்காங்க. பண்ணதே வெறும் 4 பேர் 5 பேர் தானே ப்ரோ. கமலை தவிர சத்யராஜ், மாதவன், என்னது எஸ்கே, SK. மாதவன், விக்ரம், அப்புறம் இப்ப யாரோ ஒருத்தர் பண்ணாரு அவர் விட்டுருவோம். 4 பேர் தான் இது வரைக்கும் தனியாவே. அது வேணா தனியா பண்ணதுல ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் யாரும் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. இந்த அவர் பேர் என்ன, கடாரம் கொண்டாடலாம் பண்ணிட்டு ஆமா, யாருமே ஆமா. பக்கத்துல வரல. ம். ஆனா ஒரு நல்ல விஷயம் பிரகாஷ் அண்ணன், தமிழ் டப்பிங்ல தமிழ் பாட்டெல்லாம் போட்டு கெடுத்துருவாங்களான்னு பயந்துட்டு இருந்தேன். அப்படியே ஹிந்தி பாட்டை அப்படியே வச்சுட்டாங்க. நல்ல வேலை. தெரியல, நான் தமிழ் டப்பிங் பார்க்கவே இல்லை. அந்த ஒரிஜினல் வீட்டை பார்த்தோட சரி, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்க்க டைம் இல்லை. அதுக்கே டைம் இல்லாம இழுத்து பார்த்தோம். ஆனா நீங்க தியேட்டர்ல பாருங்கன்னு சொன்னது விஷால் இல்லையா? நானும் தானே சொன்னேன். தியேட்டர்ல போய் பாருங்க, மிஸ் நானும் தானே பண்ணிடாதீங்க, மிஸ் சொன்னேன். பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்க தியேட்டர்ல பார்க்கவே இல்லையா? தியேட்டர்ல தான் பார்த்தேன். தேட்டர் இப்ப அப்புறம் எதுக்கு இப்ப 3 நாள் உட்கார்ந்து பாக்குறீங்க? உட்கார்ந்து பார்த்துட்டு ஓ, இருக்கீங்க. ரீவாட்சா? ஆமாண்ணா. அட ஏங்க நீங்க அண்ணா, ரீவாட்ச் தான் வந்துட்டு இவ்வளவு இதா சொன்னீங்களா? நான் கூட சரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுக்கு தான் வந்துட்டு பரணி ஃபர்ஸ்ட் டைம்லாம் இப்படி பாத்துருப்பா பரணி? என்ன பரணி, ரீவாட்ச் தான் பரணி. ப்ரோ. நாங்க எல்லாருமே பாத்துட்டோம். விஷால் ப்ரோ வண்டியில துடாம இருப்போமா? நான் 2வது நாளோ 3வது நாளோ போய் பாத்துட்டேன் பரணி. ஓகே ஓகே, அப்பனும் ஓகே. அப்போ ஓகே, நீங்க ரீவாட்ச் எத்தனை வாட்டி வேணா பொறுமையா பாஸ் பண்ணி ஒரு ஃப்ரேமா கூட பாருங்க. இல்ல ரொம்ப டீடைலிங்கா இருக்கு. ஒவ்வொரு சாப்டரா பாக்குறது கூட நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த ஆளு அதே bro, வச்சிருக்க குறியீடெல்லாம் சொல்லுங்க. அநியாய நீங்க- குறியீடா இருக்குப்பா. இப்பதான் ஒன்னொன்னும் புரியுது. கமல் என்ன சொல்லணும் கமல்? அதான் கமர்ஷியல் படமா இல்ல எதுவும் புதுசு இந்த பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி படமா? நோ ஃபுல் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் ஜோன். ஓகே ஓகே. சிபி வேற வந்து பேசியிருக்காரு போல பாசிட்டிவா வித்துல இதுல 173 பத்தி. எஸ் அதுவும் நல்ல ஸ்கிரிப்ட் தான் விஷால். டோன்ட் வரி. அவுட்ஃபிட்டா பரணி? இல்ல அந்த படம் இல்ல. ஓகே சரி பரணி ப்ரோ, இந்த படம் ஏதாவது பண்றீங்களா? எஸ்கே ராம்குமார் படம் ப்ரோ அது செட் ஆகும் சொல்லுங்க தோணல. வாங்க. தமிழ்ல அப்படியா? அந்த படம் எடுத்தா செட் ஆகும் தோணல. தமிழ்ல செட் எந்த படம்? அது இங்கிலீஷ் படம். அந்த Outfit. அவுட்ஃபிட் அன்னைக்கு பேசிட்டு அது இருந்தோம். அப்படியே எடுக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துரந்தர் பத்தி பேசுங்க. துரந்தர் தமிழ் வெர்ஷன் சொல்லுங்கண்ணே, நீங்க சொல்லுங்க. இங்க எடுத்தா ஓடும் நினைக்கிறீங்களா? அது தெரியலண்ணே நமக்கு. இல்ல அந்த அளவுக்கு வாய்ப்பே ஆமா, இல்ல. இங்க அளவுக்கு. வாய்ப்பே இல்ல. கிரிட்டிக்ஸா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா பிரகாஷ் அண்ணா, கிரிட்டிக்காவே அந்த டைம்ல விஸ்வரூபம் சந்தேகம். ஒண்ணு பெரிய ஹிட் தானே தமிழ்நாட்டுல. அது விஸ்வரூபம் பயங்கர ஹிட். ஏன்னா அது இங்க இல்ல, அதெல்லாம் லேட்டா பரணி அதெல்லாம் ஆச்சு, பரணி லேட் ரிலீஸ் ஆச்சு. ஆனா ஆச்சு. பெரிய ஹிட் தான் பரணி. ஆனா இங்க ஆனா வந்து பிளாக் பஸ்டர் பரணி, ஆமா. பிளாக் பஸ்டர் இங்க பாங்க, வெளியூர் ரிலீஸ் ஆகி வெளிநாடுகள்ல ரிலீஸ் ஆகி பயங்கரமா ரிலீஸ் ஆகி இங்க தியேட்டரிக்கல் வெர்ஷன் லேட்டா ரிலீஸ் ஆனாலும் பெரிய hit. இங்க அது மிக கலெக்ஷன் வைஸ் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அந்த டைம் போய் சப்போர்ட் நம்மளோட பண்ணவே போய் அதுக்கு முந்தின வசூலுங்கிறது கமலுக்கு வந்து மிகப்பெரிய வசூல் தசாவதாரம் தான். அந்த லெவல் பண்ணுச்சுன்னா பாத்துங்க, பயங்கரமான வசூல் பண்ணுச்சுன்னா பாத்துங்க. நிறைய பேர் அதை கொண்டாடல அப்படி இப்படின்னா, ஐயோ அந்த படமே அப்ப பெரிய ஹிட் அப்படின்னு இருக்கு. நமக்கு ட்விட்டர்ல போட்டு இருக்காங்க. நல்ல மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். ஆனா என்னன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பார்ட் 2 வந்து டோட்டல் Part two ஃபெயிலியர். மறந்துடுவோம் யார் பிரியாம காதல அந்த படத்துல போய் தோத்து போச்சு. அதான் ஒரு பார்ட் 2 மதுரை ரிலீஸ் ஆகல ப்ரோ. ஆமா மதுரை எம்ஆர் ஏரியா முழுக்க, மதுரை ராமநாதபுரம் அந்த ஏரியா முழுக்க ரிலீஸ் ஆகல. ஆஸ்கர் பிலிம்ஸ் அவங்களுக்குள்ள பஞ்சாயத்துனால அந்த ஏரியா பூராமே ரிலீஸ் பண்ணல. அது டோட்டலா இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாத ஒரு படம் அது. அதாவது ஒரு ஏரியா பூரா ரிலீஸ் ஆகாத படம் அது. அட்ரு ஃபெயிலியர் படம் அந்த படம். எப்படி தெரி அதே மாதிரி ஆச்சு. தெரி வந்து செங்கல்பட்டு ஏரியால ரிலீஸ் ஆகல. ஆனா அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரொம்ப டிலே ஆகி ரிலீஸ் ஆகிடுச்சு தெரி. ஆனா இது ரிலீஸே ஆகல. இப்ப அத பண்ணாருன்னு வைங்களா, அது 2 சேர்த்து ஒரே பாட்டாவே ஓடலான்னு. இல்ல கமல் ஏன்னா ஒரு செகண்ட் பார்ட்ல ரொம்ப ஸ்ட்ரெச் தான் பண்ணிருப்பாரே தவிர ஒரே பாட்டா ஒரு 3.5 மணி நேரம் 3.25 மணி நேரம் கூட விட்டுருக்கலாம். செகண்ட் பார்ட்ல நிறைய எடுத்திருக்கவே மாட்டார் ப்ரோ. நிறைய சீன் எதுவும் இருக்காது அந்த செகண்ட் பார்ட்ல. இல்ல அவங்க அம்மா ட்ராக் எல்லாம் போகும்ல, சேர்த்து வச்சு போட்டேன். அவங்க அம்மா ட்ராக், அதுக்கு ஒரு லவ், அதுக்கு ஒரு பாட்டு, அப்படி இப்படின்லாம் கதை போவோம். கொடுமைதான். இல்ல ஸ்டார்டிங்ல ஞாபகம் வருதா அந்த பாட்டோட ஸ்லோ வெர்ஷன் வரும். அது மட்டும் தான் அந்த படத்தோட பீக் சீன். அந்த படத்தை நான் ஹிந்தியில குஜராத்ல ஹிந்தியில 4 பேரோட தியேட்டர்ல பார்த்துட்டு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா வெளியே வந்தேன். இப்படி சொல்லுங்க மாவீரன். எனக்கு என்ன தெரியும் வீரன், அதுல கிரீன் ஸ்கிரீன் எல்லாம் யூஸ் பண்ணி ஆண்ட்ரியாவெல்லாம் போட்டு கொலை பண்ணி கொடூரம் பண்ணிருப்பாங்க மாவீரன். சொற்பம்
அதுல விஎஃப்எக்ஸ் ரொம்ப தான் இருக்கும். நிறைய அதுல அன்பினிஷ்ட் ப்ராடக்ட் மாதிரியே இருக்கும் சர்வ் பண்ணிட்டு. ஆக்சுவலா எங்க போயிட்டானா? ஓகே. அட அபினாஷ் ப்ரோ, ஐயோ. நீங்க விஷால் ப்ரோ, நீங்க காந்தி டாக்ஸ் பாத்துட்டீங்களா? பார்த்தேன் தலைவா. எப்படி இருந்துச்சு? நீங்க யாருமே இங்க ரிவ்யூவே பார்க்கல, நீங்க தான் சொல்லணும். தலைவா அந்த படம் நல்லா தான் தலைவா இருந்துச்சு. அது வந்துட்டு ஆனா நிறைய இடங்கள்ல வந்துட்டு இத ஒரு டயலாக்லெஸ் பிலிமா பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அவங்க வந்துட்டு மும்முரமா பண்ணணும்ட்டு பண்ணியிருந்தாங்க. மற்றபடி அதோட பிளாட்டாவும் சரி, பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் ஏஆர் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அந்த படம். அது ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்டல் அட்டெம்ப்ட் தான். ஆனா நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு படம் தான். இன்னொன்னு இப்ப பேசும் படத்துல வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ண சிச்சுவேஷன்ஸே அந்த கேரக்டர் பேசிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படம் அப்படி இல்லை. அவங்க டயலாக் வச்சிருக்கணும்னு நினைச்சா வச்சிருக்கலாம், ஆனா ரொம்ப ஃபோர்ஸ் விட்டு அதை தவிர்த்திருக்காங்க. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, படம் பார்த்து முடிக்கிறப்ப விஜய் சேதுபதி அரவிந்த் சாமி இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம் தான் அந்த படம். அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால எனக்கு அந்த படம் ஓகே, ஒரு வாட்சபிள் ஃபிலிம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஆனா இந்த படம் 2-3 பேர் நல்லா இருக்குன்னாங்க. பரணி அண்டர்வெல்மிங் போட்டார், அதான் தியேட்டருக்கு போல. இந்த ஜோஜு ஜார்ஜோட த்ரில்லர் ஏதோ வந்திருந்தது பரணி. ஜோஜு விஷால் ப்ரோ, உங்களுக்கு பிடிக்கும், நீங்க போயிட்டு வாங்க. நான் இப்பயும் சொல்றேன். அட பாவி பரணி, இப்ப வீக்கெண்ட் முடிச்சு சொல்றீங்களே. எனக்கு பிடிக்கலன்னா நான் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் சொல்றேன்னா போயிட்டு வாங்க. சீரியஸா தான் நான் சொல்றேன், நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. நான் வந்துட்டு இவரு பிரகாஷ் பிரேமி தான் நான் போக சொன்னேன். சூப்பர் பரணி ப்ரோ. இதுதான் முக்கியமான விஷயம். மால்டி சுப்ரீம் 3ஆம் தேதி வந்துரும்ல கன்ஃபார்ம். நான் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு நிறைய பெரிய படங்கள் வருது. ஆக்சுவலா மார்டி சுப்ரீம் மட்டும் இல்ல, ஹவுஸ்மேட் வருது, தி பிளேக் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் விடுங்க, மார்ட்டி பார்க்கணும், எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க ப்ரோ. மார்ட்டி எல்லாம் விடுங்க ப்ரோ. ஹவுஸ்மேட் எல்லாம் விடுங்க. ஹவுஸ்மேட் தான் விஷால் ப்ரோ, மார்ட்டி எல்லாம் விடுங்க. ஹவுஸ்மேட் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். என் மார்ட்டி பார்க்கணும். ஆஸ்கர் அவங்க குடுக்கறதுக்கு முன்னாடியே பாத்துறணும் என்னதான் பண்ணிருக்காங்க. அதுவும் நம்ம இந்த வந்து இந்த எராட்டிக் த்ரில்லர், சிட்னி ஸ்வீடி, முழிச்சுக்க, கல்லறுக்கி குடிச்சு. மாவீரன் தெரியும், மாவீரன் சிட்னின்னு தெரியும் நமக்கு. ஆனா பிளேக்குன்னீங்களே, அது என்ன படம் மரணி? அதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல ரிவ்யூஸ் வாங்கின படம் தான் ஆக்சுவலா. இது இந்த வீக் வர இது இல்ல மாவீரன், எனக்கு ஒரு விஷயம் புரியல. தியேட்ரிக்கல் வெர்ஷன் வந்து அன்சென்சார்ட் வெர்ஷனா வருது. ஆமா ஓடிடில ஆமா பிரகாஷ் ப்ரோ. இல்ல ஓடிடி ரிலீஸா தியேட்ரிக்கல் ரிலீஸ்? அது தியேட்ரிக்கலா எப்பயோ வந்துருச்சு, ஓடிடில வரப்போகுது. அப்ப ஓடிடில வந்து தியேட்ரிக்கல் அன்சென்சார்ட் வெர்ஷன் வராதுல்ல? அன்சென்சார்ட் தானே வரும், எனக்கு புரியலையேனா. ஓ அன்சென்சார்ட் தான் வருமா? என்ஜாய் அதுதானே வரும். பிரகாஷ் ப்ரோ. இப்போ ஓப்பன் ஐமரே நம்ம மொபைல்ல நான் பாக்குறப்ப அது ஓப்பனா தான் வந்துச்சு. தியேட்ரிக்கல்ல தான் அவங்க ஸ்கிரீன் போட்டு மறைச்சாங்க. என்ன டைட்டில் அப்படி, அதனால ஓப்பன் ஆகுது. பிரகாஷ் ப்ரோ, நான் நம்ம ஊர்ல தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் டேஷ் எல்லாமே இருக்குது, ஓகேவா? அங்க வந்துட்டு அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்துட்டு அங்க என்ன எடுக்கிறாங்களோ அந்த இதுதான் வந்து ரிலீஸ் ஆகும். மேபி வந்து இந்த ஹாட் ஸ்டார்ல வந்து இப்ப வந்து நிறைய இது வந்துச்சு. இந்த வெப் சீரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப சென்சார் பண்ணி போடுறாங்க ஓவர்சீஸ். இல்ல இந்த முதல்வன் படம் இதுக்கே வரேன் நானு. ரகுவரன் சிம்பிளா சொல்றேன், அந்த படம் எப்போ வருது? டியூஸ்டே 3ஆம் தேதி. அவளை முடிச்சுட்டு எடுத்தோமா கௌதமா நாங்கதான் சொல்லிட்டோம்ல. இருங்க நான் அதை முடிச்சிடுறேன். அது வந்துடும். அது தியேட்டருக்குலாம் என்ன வெர்ஷன் வந்துச்சோ அதுதான் வந்து டிஜிட்டல்லயும் வந்துடும். இல்ல படம் நல்லா இருக்குன்னு ட்ரெண்ட் ஷூட் ரிவ்யூ போட்டிருந்தா அப்படி எப்படியும் நீங்க சென்சார் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை எடுத்த கிளம்பி தியேட்டர்ல வர போய் பாத்துக்கிட்டு நான் பண்ணி விட்டாச்சு. சொல்லுங்க பாருங்க. சாரி மட்டும் சொல்லிடுறேன். இந்த பிளேக்னு சொல்லிட்டு அதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு அந்த படத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து சீக்ரெட் ஏஜென்ட், ஸ்பானிஷ் த்ரில்லர், அது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் டைப் அந்த மாதிரி படம் தான். ஆனா அதுக்கும் நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஹாம்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா ஃபிலிம், அந்த படமும் நல்ல ரிவ்யூஸ் வந்த படம். ஆக்சுவலா இந்த வீக் டிஜிட்டல்ல வர 5 படங்களுமே நல்ல ரிவ்யூஸ் வாங்கின படங்கள். ஸோ வந்து எல்லாம் ரெடியா இருந்துக்குங்க, இங்கிலீஷ் பட இது பாக்குறவங்க எல்லாம். இல்ல பிரகாஷ் பரணி ப்ரோ, நீங்க எல்லாருமே சொல்லுங்க, இது பிரதீப் ரங்கநாதன் எஃபெக்டான்னு தெரியல, பாத்தீங்களா இந்த வருஷம் நிறைய புது ஹீரோஸ் லான்ச் ஆகுறாங்க போல. சந்தோஷமா இருக்கு. எல்லாமே ஓடிச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு தோணுச்சு.
அப்புறம் யார் யார் ப்ரோ? அது டிஜிட்டல் ரைட்ஸ் எஃபெக்ட், பட்ஜெட் இஷ்யூ எஃபெக்ட், சூப்பர்ல நானா அது. சேலரி ஹைக் எஃபெக்ட். வேற வழியே இல்ல, இப்படி பண்ணித்தான் ஆகணும். ஆனா ஒரு மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும், விஷால் ப்ரோ வரணும், இன்னும் நிறைய பேர் வரணும். ஆனா வாட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் வித் லவ்னா ஹைகோல எப்படி ப்ரோ வாங்குறது? டூட்டி மூணு வித்துட்டாங்க. நெட்ஃபிளிக்ஸ் எப்படி வாங்கினா வாங்கிட்டாங்க. ஏதோ கதையை கேட்டு வாங்கினதா சொன்னாங்க. அதுல ஏதோ ட்விஸ்ட் இருக்கான், அதுக்காக வாங்கிட்டேன். வலைப்பேஜ்ல சொன்னானுங்க, சொன்னதுனே மைண்ட் அங்க போயிருச்சு. நெட்ஃபிளிக்ஸ் ட்விஸ்ட் வச்சு வாங்குறானா, ஏதோ அந்த மாதிரி எதுவும் கண்டென்ட்டா அப்படின்னு. சிச்சி அப்படிலாம் இருக்காது. ஏங்க 8 மாசம் ஏதோ ரிகர்சல் அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிருக்காங்க போல, அது தெரியல. ஆனா அந்த 8 மாசம் அல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னு ஸ்கிரிப்ட் ரீடிங், லொகேஷன் ஹண்ட் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க, தெரியல நமக்கு. ஆனா வித் லவ் என்னென்ன எதிர்பார்க்கறீங்க? எக்ஸ்பெக்டேஷன் இது ஒரு பிரதீப். நான் ஒண்ணுமே எதிர்பார்க்கல. நான் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கல, ஒண்ணும் பார்க்கல. இண்டஸ்ட்ரி எல்லாரும் வேற லெவல் தெரியுமா, ஹார்ட் பிரேக்கிங் தெரியுமா, ஸ்பெல் பவுண்டிங் தெரியுமா, வேற லெவல் தெரியுமா, இந்த மாதிரி படம் பார்த்ததே இல்லை, இப்ப ஒரு புதுசா எங்கேயும் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்களா. அதனால நான் பயந்துட்டேன். அதனால என்னன்னா, இந்த படத்தை நம்ம வந்து எதையுமே பார்க்காம நேரா போவோம். நமக்கு ஏதாவது திருப்தி படுத்துச்சுன்னா படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம். இவங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட் ட்ரைலர் எல்லாம் பார்த்துட்டு கதையும் தெரிஞ்சுட்டு போயிட்டு அந்த ட்ரைலர்ல டோட்டலா வேற எல்லாமே ட்ரைலர்ல நான் பார்க்கல இன்னும். அதனால நான் என்ன சொல்றோம், பேசாம அன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதா, தேட்டருக்கு போவோம். 11 மணிக்கு ஷோ தான் கொடுப்பாங்க, தேட்டருக்கு போறோம், பொறுமையா படத்தை பார்க்கணும். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லை அவ்வளோ அப்படி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நோ எதிர்பார்ப்பு, நோ ஏமாற்றம். ஒரே நிமிஷம், இதே தான் நான் வந்து பராசக்தி ட்ரெய்லருக்கும் நான் சொன்னேன். நான் ட்ரெய்லர் பராசக்தி வேற, இது வேற. பராசக்தி வேற, இது வேற பரணி. அது வன்மவாதி பரணி, பிவி வன்மம் தான் பரணி. அது வன்மம் வேற காரணம். நீங்க ப்ரொடியூசர் மேல வன்மம், டான் பிக்சர்ஸ் மேல சண்டை, அப்படி சண்டை. யோசிச்சு பாருங்க பரணி, இதுல வந்துட்டு ஃபுல் கதையும் சொல்லிட்டாங்களாம் பரணி. நான் பார்க்கல, பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க ட்ரெய்லர். அது தெரியாம தான் பார்க்கல நாங்க. நீங்களும் பார்க்கலையா? அப்புறம் வந்துட்டு இல்ல, ஒரு நண்பர் பார்த்தாரு, நமக்கு தெரிஞ்ச நண்பரு, அது ஏதோ கொரியன் படம் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்றாரு. பாப்போம். டேரக்டர் ஸ்டேஜ் ஏறினாலும் அவங்க தான் சொல்றாங்க, கொரியன் படம் மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு, அந்த படம் மாதிரி இருக்கு, இந்த படம் பார்த்தது இல்ல, இப்படிதான் சொல்றாங்க. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லயுமே பாத்தீங்கன்னா, எப்ப படம் உண்மையா எல்லா படம் நல்லா இருக்குன்னு பேசுவாங்க, யாரும் நல்லா இல்ல அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஆனா இவங்க என்னன்னா, இப்ப ஒரு ட்விட்டர்ல நம்ம ரிவ்யூ போற இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வரும். எல்லாரும் ஒரே மாதிரி 4, 4.5 கொடுத்தா சந்தேகம் வரும். அதை பத்தி உங்களுக்கு என்னன்னா, அடடா இது படம் நல்லா இல்ல போல இருக்கு, அதனால ஒரே மாதிரி சொல்றேன், உண்மையாக நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நல்லா இல்லைன்னு தோணும்ல. அந்த மாதிரி எல்லாரும் ஸ்டேஜ் ஏறி வீட்டுல போய் எல்லாரும் இது மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லை, இது மாதிரி படம் வந்து நமக்கு வந்து மைண்ட் என்னைக்குமே வந்தது இல்லை, ஒரு படமே இப்படி ஒரு படமா, படமே அப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்றப்ப நமக்கு ஒரு பயம் வந்துருது. இது ஒரு சிம்பிள் ஃபீல் குட் மூவி, சூப்பரா இருக்கும், கண்டிப்பா நாஸ்டாலஜியா மூமெண்ட்ஸ் இருக்கும், நீங்க தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொன்னா அது வேற கேட்டகரி. பட் எல்லாரும் இது மாதிரி எடுக்கவே முடியாது, இது மாதிரி படம் வரவே வராது, இது மாதிரி நான் போய் ஷாக் ஆயிட்டேன், இப்படி சமீபத்தில் இப்படி ஒரு படம் பார்த்தது இல்லை, லாஸ்ட் டிக்கெட்ல இப்படி ஒரு படம் பார்த்தது இல்லை, மூவி ஆஃப் த டிக்கெட் அப்படின்லாம் சொல்லும் போதுதான் நமக்குள்ள உள்ள ஒரு ஜட்ஜி வந்து பயம் அதிகமாகிறது. டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்சைட் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் ப்ரெஷ் ஷோ, அப்படி ஒரு அனௌன்ஸ்மென்ட் நமக்கு எல்லாமே இருக்கணும்ல. இல்ல பட் ஆனா வந்து டூடுக்குமே இதே மாதிரி இது பிஃபோர் மூவி ரிலீஸ் எல்லாருமே சொன்னது அதுதானே. அது ஷூட்டிங் போறப்ப சொன்னாங்க, அது ஒரு நல்ல கதை அப்படின்னு. பிரகாஷ் ப்ரோ நீங்களே சொன்னீங்க. பிரகாஷ் ப்ரோ என்ன சொன்னேன் நான் பிஃபோர் ரிலீஸ் என்ன சொன்னேன், இந்த படம் பயங்கரமா பட்டைகளை போகும்போது, பயங்கரமா பிச்சுட்டு ஓடும் போது, அந்த தாலி தான் மெயின் மேட்டர், தாலி வச்சுதான் எல்லாமே வரும், அப்படியோ இப்படியோ ஏன்னு சொன்னேன். ஆனா ஆஃப்டர் ரிலீஸ் எல்லாரும் சொன்னப்ப அந்த ஒரு கான்ட்ரோவர்சியல் சப்ஜெக்ட்ங்கிறது கமர்ஷியலா படம் போகும் ஒண்ணு தெரிஞ்சுக்கல, ஓகேவா. ஆனா அது ஒரு சர்ச்சைக்குள்ள வச்சு எல்லாத்துக்கும் பிடிக்கல இல்ல அந்த படம். பைசன் லாங் ரன் ஓடுன அளவுக்கு டியூட் ஓடல லாங் ரன், ஆனா டியூட் வசூல் கூட தான். ஆனா பைசனோட ரன் இருக்குல்ல, அது பயங்கரமானது. 8 வாரமோ 10 வாரமோ திருச்சியில் ஒண்ணுச்சு, ஆனா டியூட் 3 வாரம் ஒண்ணுச்சு. டியூட் 3 வாரம் தான் ஒண்ணுச்சு. அது இந்த முயல் ஆமை ரேஸ் மாதிரி ஒண்ணுச்சு கிட்டத்தட்ட. அந்த பைசன் ஸ்டார்ட் ஆனது பொறுமையா ஸ்டார்ட் ஆகி அப்படியே போய் ஒரு 2 வாரம் கழிச்சு பிக்கப் ஆக ஆரம்பிச்சு 3ஆவது வாரம் 4ஆவது வாரம் 5ஆவது வாரம் 7ஆவது வாரம் 8 வாரம் வரைக்கும் ஒண்ணுச்சு பைசன் திருச்சி. 8 வாரம் 10 வாரம் கூட கம்ப்ளீட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா டியூட் 3 வாரம் தான் ஒண்ணுச்சு, அது நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி ஆடியன்ஸ் பயந்து போய் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் கொண்டாடினது எனக்கு ஞாபகம் இருக்கு. 11 ஒரு படம் வந்துச்சுலன்னா, நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், அதை ஒரு என்னடா நீங்களே இன்னொரு படத்தை அப்படிதான் லேட்டா பாத்தீங்க. என்ன படம்? எதை சொல்றீங்க? பாவாத்தியார் நான் ஏன் சஜஷன் பண்ண போறேன்? பாவாத்தியார் கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஓடிடிக்கு அப்புறம். பாவாத்தியார் சஜஷன் பண்ணது நீங்க தான்.
ஆமாண்ணே போட்டு இன்னும் அடிக்கிறாங்கண்ணே வாவா தேர. நான் ஓட்டி வந்ததுக்கு அப்புறம் பிளடி பக்கர் மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். அவங்கள வச்சு செய்யறாங்கண்ணே. சரி ரைட்டு, 10:06 ஆகுது. அதனால இன்னைக்கு முடிச்சிருவோம். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு ஏதாவது டாபிக் சொல்லுங்க, டாபிக்கோட பேசுவோம். ஏன்னா இந்த வாரம் படங்களும் எல்லாம் ஒரே ஒரு படம் தான் போகுதுனால பெரிய ஜனநாயகனும் வர மாதிரி தெரியல, பெரிய படங்கள் எதுவும் வர மாதிரி தெரியல, எல்லைக்கு வர மாதிரி தெரியல, யூத்தும் வரல. அப்படியே போனா வித்துலவு மட்டும்தான். அதனால ஏதாவது டாபிக் சொல்லுங்க, நாளைக்கு அந்த டாபிக் வச்சு பேசுவோம். எல்லாம் யோசிச்சுட்டு வரட்டும். ஆக்சுவலா எனக்கு இப்போ டவுட், நான் ஃபிப் மந்த் லிஸ்ட் மட்டும் எடுத்திருக்கேன். மேஜர் ரிலீசஸ், அதாவது நோட்டபிளான ரிலீசஸ். இதை தவிர வேற ஏதாவது வருதான்றது எனக்கு தெரியல, அது மட்டும் சொல்லுங்க யாராவது தெரிஞ்சவங்க. வித் லவ் ஹிந்தியில் அந்த பத் 2, அனோமின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளம் ஃபிலிம், அது தமிழ் டப்லேயும் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் வந்து சீதா பயணம், மைலாடு, ஓ ரோமியோ, ஃபங்கி, கிரைம் 101, அப்புறம் தாய் கிழவி. நோட்டபிள் ஃபிலிம்ஸா இது மட்டும் தானே இருக்கு. ஏங்க இந்த யூத்னு ஒரு படம் கென்கருணாஸ், அது அது மார்ச், வரலையா? அது மார்ச். எல்லைக்கே அதுவும் வரல. எல்லைக்கே சரி, சந்தோஷம். டவுட் தான். எனக்கு இந்த கிரைம் 101 அது பார்க்கணுங்க. எந்த லாங்குவேஜ் அது? நான் ஒரு டாபிக் ரிசல்ட் கேட்டேன், பரணி உள்ள வந்து இன்னொரு டாபிக் போட்டு ஆமாண்ணா. அப்படி அதான் நீங்க தான் வச்சிருக்கீங்களா? மிஸ் ஆயிடுச்சுன்னா ட்வீட் போட தான் கேட்டேன், வேற எதுவும் இல்ல. சரி விடுங்க, நீங்க பேசுங்க. சரி ரைட்டு, கேள்வி இருந்தா சொல்லுங்க சார். பிரகாஷ் நாளைக்கு ப்ரோ, ஏதாவது கேம் மாதிரி விளையாடுவோம். ஏதாவது ஒரு படம், அது நிறைய பேசலாம், நிறைய நாள் அந்த டாபிக் பேசலாம். இதை பேசினா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சீனு, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம், அதாவது நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுல ஒரு புது ஆங்கிள் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி எந்த படத்துல வேணா, எந்த சீன் வேணும். ஓகே சரி, நாளைக்கு இதை பத்தி பேசுவோம். இல்ல ஞாபகம் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு சீனா சூப்பர், ஏதாச்சும் ஒரு சீன், நீங்க அந்த சீன் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுடைய இதுல வித்தியாசமான ஆங்கிள் என்ன இருக்கு அப்படிங்கறத. நோட் ஒன்லி தமிழ் ஃபிலிம்ஸ். ஆமா, தமிழ் படம் மட்டும் சொல்லுங்க போதும். தமிழ் படம் மட்டும் சொல்லுங்க. நாளைக்கு நான் அந்த விஷயம் சொல்றேன். இந்த விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதனால நாளைக்கு சொல்றேன். சொல்லும் போது கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. எப்போனா 2 விஷயம் சொல்றேன். நான் வந்து சொல்றேன் அப்படின்னா நாளைக்கு வந்து அது பர்சனல் கலந்து வரும், அதை சொல்றேன். நாளைக்கு ஒரு 9 மணி போல சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே டன். வேற பாய். பாய் இல்லையா? வேற என்ன? இல்ல பரணி ஏதாவது கேட்டா அப்படியே, பரணிக்கு ஏதாவது விட்டு போச்சுன்னா பதில் சொல்லுங்க. அதே மாதிரி நாளைக்கு ஸ்பீக்கர் எல்லாரும் கமெண்ட்ல சொல்றனால சொல்லுங்க, என்ன டாபிக் பேசுங்க, பார்ப்போம். எஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஆல். பாய். பாய். பாய்.